அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல்ல ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 232. இன்றைய நாள் ஆண்டு 2024, மாதம் டிசம்பர், தேதி 19, வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் மெக்சிகோவில் நேரம் இப்பொழுது காலை 4:30 மணி. சிங்கப்பூரில் நேரம் மாலை 7:30 மணி. இந்தியாவில் நேரம் மாலை 5 மணி. எந்த இடத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் கம்பராமாயண வகுப்பு சரியாக வியாழக்கிழமை தோறும் மாலை 5 மணி இந்தியா நேரத்திலும் 7:30 மணி மாலை சிங்கப்பூர் நேரத்திலும் தொடங்கிவிடும் என்ற வழக்கத்தின்படி இங்கிருந்து காலை 4:30 மணிக்கு இந்த வகுப்பை தொடங்குகிறேன். வந்திருக்கும் அனைவருக்கும் என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பிற்கும் ஆர்வத்துடன் வந்து கலந்து கொண்டிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி, நன்றி, கோடான கோடி நன்றி. கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தகாண்டத்திலும் இன்றைக்கு நாம் இருப்பது வானரர் களம் காண் படலம் என்ற படலத்தில் இருக்கிறோம். சென்ற படலம் வேல் ஏற்ற படலம் என்பதாக அமைந்தது. இலக்குவன் எவ்வாறு உயிர் தியாகம் செய்தான் என்பதை பார்த்தோம். மன்னும் நகர்க்கே இவன் வந்திடில் வா, அது அன்றேல் முன்னம் முடி என்றாள் சுமித்திரை. ராமனுடைய உயிருக்கு ஆபத்து வருமானால் நீ உயிர் தியாகம் செய் என்று அன்னை சொல்லி அனுப்பியபடி உயிர் தியாகம் செய்தவன், முன்னம் முடிந்தவன். அவன் உயிர் பிழைப்பிக்கப்படுகிறான். அனுமன் மருத்துவமனை கொண்டு வந்து உயிர் பிறப்பிக்கப்படுகிறான். அந்த கட்டத்தில் இருக்கிறோம். இப்பொழுது இன்று வேலேற்று படலத்தில் தொடங்கி வானர களங்கான் படலத்திற்கு போகப் போகிறோம். ராவணன் வீடணனை கொல்வதற்காக 7 நாள் வீடணன் இலக்குவனுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறான். இலக்குவனை எந்த விதத்திலும் தன்னால் தோற்கடிக்க முடியவில்லை என்பதை உணர்ந்து கொண்ட ராவணன் இலக்குவனை கொல்வதை விட வீடனை கொல்வதுதான் முக்கியம் என்று எண்ணி வீடணன் மேல் ஒரு வலிமை மிக்க, எந்த விதத்திலும் பழுதுபடாத வேல் ஒன்றை ஏவுகிறான். பட்டபோது அது நான்முகன் ஆயினும் படுக்கும் என்பது அந்த வேலினுடைய தன்மை. அதை ஏவ அந்த வேல் வீடணனை கொன்றுவிட்டால் அடைக்கலம் கொடுத்தவன் அழிய பார்ப்பது என் என்று ராமன் எவனுக்கு அடைக்கலம் கொடுத்தானோ அவன் இறந்து போகக்கூடாது. இந்த வேலினால் இன்றைக்கு சாவு ஒன்று நிகழுமே ஆயின் அது என்னுடைய சாவாக இருக்கட்டும் என்று இலக்குவன் அந்த வேலை தன்னுடைய மார்பில் வாங்கிக் கொள்கின்றான். நான் சொன்னது போல உயிர் தியாகம் செய்கின்றான். கும்பகர்ணன் ராமனிடம் கேட்ட வாக்குப்படி தம்பி என நினைத்து இறங்கி தவிரான் அத்தகவிலான் நம்பியை காணின் கொல்லும் என்று கும்பகர்ணன் ராவணனை பற்றி ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்லி கொல்லும். எனவே உம்பியைத்தான் உன்னைத்தான் அனுமனைத்தான் ஒரு பொழுதும் எம்பி பிரியானாக அருளுதி என்று என்னுடைய தம்பியின் உயிருக்கு நீங்கள் மூவரும் சேர்ந்த ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியின் தலைவனாக கும்பகர்ணன் சுட்டுவது உம்பி என்று இலக்குவனை சுட்டுகிறான். அந்த இலக்குவன் அந்த வேலை தன்னுடைய மார்பில் ஏற்றுக்கொள்கிறான்.
முதுகிடை போக என்பது கம்பனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நினைக்கிறேன். மார்பில் பாய்ந்து முதுகு வழியாக வேல் வெளியேறி மண்ணில் வேல் நிலை சாய்ந்து குத்தி நிற்கிறது. இலக்குவன் கீழே விழுந்து கிடக்கிறான். இலக்குவனை பொறுத்த அளவில் தன்னுடைய அன்னையின் ஆணையாகிய முன்னம் முடி என்பதை பரிபூர்ணமாக நிறைவேற்றியவன் அவன் என்று கீழே விழுகிறான். அதன் பிறகு ஜாம்பவான் வீடணன் இலக்குவன் விழுந்து கிடப்பதை பார்த்து இலக்குவன் உயிர் போய்விட்டது என்று எண்ணி நானும் தற்கொலை செய்து கொள்ளப் போகிறேன் என்று வீடணன் தன் உயிரை போக்கிக் கொள்ள முயல. அப்பொழுது ஜாம்பவான் வந்து தடுக்கிறான். நில் 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 என்று அவன் சொல்கிறான், அனுமன்கிற ஆளு நம்ம பக்கத்தில் இருக்கும்போது யாருடைய உயிரும் போகப் போவது இல்லை என்று ஜாம்பவான் வீடனிடம் சொல்லி வீடனனுடைய சாவை தடுக்கின்றான். அனுமனை மருத்துமலை சஞ்சீவ பர்வதம் அதை கொண்டு வர சொல்லி ஏவி அனுமனை அனுப்புகின்றான் இலக்குவன். இந்த கட்டத்தில் இருக்கிறோம். சென்ற வகுப்பின் இறுதி பாடலை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இந்த வகுப்பின் முதல் பாடலுக்குள் போகலாம். சாமிநாதன் பாடல் 39 இன்றைய வகுப்பின் முதல் பாடல். பாடல் 39 போடலாம் ஐயா சாமிநாதன். அதை பெருசு பண்ண முடியுமா? போன வாட்டி இன்னொரு ஃபாண்ட்ல போனீங்களே ஸ்லைட் ஷோக்கு, பாருங்க நீங்க. ஓகே. அனுமன் நிற்க நாம் ஆர் உயிர்க்கு இறங்குவது அறிவோ, நினையும் மத்துணை மாத்திரத்து உலகலாம் நிமிர்வான், வினையின் நல்மருந்தளிக்கின்றான் உயிர்க்கின்றான் வீரன், தினையும் அல்லல் உற்று அழுங்கன்மின் என்று இடர் தீர்த்தான். இடர் தீர்த்தான், இடரை தீர்ப்பவன் ஜாம்பவான். அனுமன் நிற்க, அனுமன் நம்முடைய துணையாக நம்முடைய அணியில் நம்முடைய சேனையில் இருக்க, நாம் ஆர் உயிர்க்கு இறங்குவது அறிவோ, உயிர் போய்விட்டது என்று, இலக்குவனுக்கு உயிர் போய்விட்டது என்று நாம் தேவையில்லாமல் வருந்த தேவையில்லை. இறங்குவது, அவ்வாறு இரக்கம் கொள்வது, பயப்படுவது அறிவாகுமா? தேவையில்லை. ஏனென்றால் நம்முடைய அறிவு அனுமன் நம் பக்கத்தில் இருக்கிறான் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் அமைய வேண்டும். அனுமன் நிற்க நாம் ஆர் உயிர்க்கு இறங்குவது அறிவோ, நினையும் மாத்திரத்து, அப்படி எண்ணினாலே போரும் உலகெல்லாம் நிமிர்வான், எல்லா உலகத்தையும் கடந்து செல்லக்கூடிய ஆற்றலும் வேகமும் உடையவன். வினையின், நாம் செய்த நல்வினையாக, வினை என்பது நல்வினை, வானரர்கள் இலக்குவன் ராமன் எல்லோரும் செய்த நல்வினையால் நல் மருந்து அளிப்பான், இல்லை அளிக்கின்றான். பாரு, இந்த நிமிஷமே அவன் போயிட்டு வந்து மருந்து கொண்டு வருகிறான். இலக்குவன் உயிர்க்கின்றான் என்று நிகழ்கால நிகழ்வாக வார்த்தைகளை அமைத்து கம்பன் தருகிறான். வீரன் அனுமனை சுட்டிய வார்த்தை. தினையும், ஒரு சின்ன அளவு கூட, அல்லல் என்பது வருத்தம் அல்லது துன்பம், கஷ்டம், சங்கடம், அல்லல் உற்று அழுங்காதீர்கள், அழுங்க வேண்டாம் என்று இடம் தீர்க்கின்றான் ஜாம்பவான். இது சென்ற வாரத்தின் இறுதி பாடலாக பார்த்தோம். இனி இந்த வாரத்தின் முதல் பாடலுக்குள் போகலாம். அடுத்த பாடல் போடலாம். மருத்தின் காதலன் மார்பிடை அம்பலாம் வாங்கி இருத்தியோ கடிதி ஏகலை இளவலை இங்கன், வருத்தம் காணுமோ மன்னவன் என்னலும் அண்ணான், கருத்தை உண்ணி அம்மாருதி உலகலாம் கடந்தான். மருத்து என்ற வார்த்தைக்கு காற்று என்று ஒரு பொருள் உண்டு அகராதிப்படி. ஸோ மருத்தின் காதலன், வாயுவின் புதல்வன் அனுமன், மருத்தின் காதலன் மார்பிடை, உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ராவணன் களத்தை விட்டு நீங்கும் முன்னால் 10 அம்புகள் வீடணன் மீது ஏவினான், 1000 அம்புகள் அனுமன் மீது ஏவினான் என்ற பாடலை பார்த்தோம். ஸோ அந்த அனுமன் மீது, அனுமன் மார்பில் பாய்ந்திருந்த அம்புகளை எல்லாம் ஒவ்வொன்றாக ஜாம்பவான் உருவி அம்புகளை நீக்கி, மருத்தின் காதலன் மார்பிடை அம்பலாம் வாங்கி சொல்லலாம். பாருங்க, டே இன்னும் இங்கேடா இருக்க நீ, இருத்தியோ கடிதி ஏகலை, இன்னும் கிளம்பி போலையாடா நீ. அனுமனை போ என்று ஜாம்பவான் இதுவரை சொல்லவில்லை. ஜாம்பவான் சொன்னது வீடனிடம், அனுமன் இருக்க நமக்கு ஏது கவலை
ஒரு நிமிடத்தில் போகிறான், உயிர் அளிக்கிறான் என்ற நிகழ்காலத்தில் நிகழ்ந்தவையாக சொல்ல, அது அனுமன் காதலையும் விழுந்திருக்கணும். ஜாம்பவான் என்ன உரிமை எடுத்துக்கொள்கிறான் பாருங்கள். நான் வேணுன்ற சொன்னதை நீ கேட்கலையா? இன்னும் போகாமலடா இருக்க நீ? இருத்தியோ கடிது ஏவலை, வேகமாக நீ போயிருக்க வேண்டாமோ? இளவலை இலக்குவனை இங்கனம் மன்னவன் வருத்தம் காணுமோ. மன்னவன் என்பது ராமன். ராமன் இங்கே இல்லை, நீங்கள் நன்றாக நினைவில் கொள்ள வேண்டும். இலக்குவன் இவ்வாறு இறந்து போய் கிடப்பதை பார்த்தால் ராமன் ஏற்றுக்கொள்வானா? இளவலை இங்கனம் வருத்தம் காணுமோ மன்னவன் என்னலும் என்று ஜாம்பவான் மாருதியை உசுப்பிவிட, சீக்கிரம் போ, உடனடியாக உயிர்ப்பிக்க வேண்டும், ராமன் வருவதற்குள் உயிர்ப்பித்து விட வேண்டும், எனவே வேகமாக போய் மருத்துவமனையை கொண்டு வா என்று ஜாம்பவான் அனுமனை சற்றே திட்டி அனுப்புகிறான். இருத்தியோ இன்னும் கடிதேகலை என்று திட்டி அனுப்ப, அவனுடைய கருத்தை உன்னி, ஜாம்பவான் என்ன சொன்னான் என்பதை உன்னி அம்மாருதி உலகலாம் கடந்தான். இலங்கையிலிருந்து மீண்டும் மேருமலை, இமயமலை எல்லாவற்றையும் தாண்டி சஞ்சீவ பர்வதம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்திற்கு அனுமன் மீண்டும் போகிறான். அடுத்த பாடல். சாமிநாதன் அடுத்த பாடல். உய்த்தொரு திசைமேல் ஓடி உலகலாம் கடக்க பாய்ந்து மெய்த்தகு மருந்து தன்னை வெற்படும் கொணர்ந்த வீரன் பொய்த்தலில் குறிகிடாமே பொதுகர நோக்கி பொன்போல் வைத்தது வாங்கி கொண்டு வருதலில் வருத்தம் உண்டோ. இது கவிக்கூற்று. வருதலில் வருத்தம் உண்டோ. மீண்டும் மருத்துவமனையை கொண்டு வருவதில் அனுமனுக்கு எந்த விதமான கஷ்டமோ சங்கடமோ உடல் நோவோ எதுவும் கிடையாது. பொன்போல் வைத்தது வாங்கி கொண்டு வருதலில், பொன் சும்மா தங்கம்னா ஒரு மதிப்பு உண்டு அதற்கு, அதனுடைய விலையை கருதி பத்திரமாக பாதுகாப்பாக வைப்போம். அதுபோல இவன் மருத்துவமனையை மீண்டும் கொண்டு வந்து வைத்திருக்கிறான். பிரம்மாஸ்திர படலத்தில் பிரம்மாஸ்திரத்தால் வீழ்த்தப்பட்ட இலக்குவனை உயிர்ப்பிக்க அனுமன் வடக்கே போய் சஞ்சீவி மலையை எடுத்து கொண்டு வந்து மீண்டும் கொண்டு போய் வைத்துவிட்டு திரும்ப வருகிறான். மீண்டும் கொண்டு போய் வைக்கும் பொழுது அதனுடைய வேல்யூ, அதனுடைய அசட், அதையெல்லாம் உணர்ந்தவனாக பொன் போல, பொன் எவ்வாறு பாதுகாக்கப்படுமோ அதுபோல அந்த மருத்துவமனையை கொண்டு போய் வைத்துவிட்டு மீண்டும் வந்தான். அதே காரியத்தை இவன் மீண்டும் இப்பொழுது செய்ய போகிறான். இதில் இவனுக்கு எந்த விதமான வருத்தமும் இல்லை. குறிகெடாமே பொது அற நோக்கி, பொது அற நோக்கி, ஜென்ரலா பார்க்காம குறிப்பாக ஸ்பெசிபிக்காக ஃபோக்கஸ்டாக குறிகெடாமே எந்த இடத்தில் கொண்டு வைத்தோம் என்பதை மிக உன்னிப்பாக கவனிப்பாக பார்த்து, பொதுவாக இல்லாமல் குறிப்பாக பொது அற நோக்கி பொன்போல் வைத்தது வாங்கி கொண்டு வருதலில் வருத்தம் உண்டு. பொய்த்தல் இல் குறிகெடாமே, எந்த விதமான பொய்மையும் இல்லாமல் மெய்யாக உண்மையாக உணர்ந்து ஃபோக்கஸ்ட் ஆகி குறிப்பாக நோக்கி அந்த மருத்துவமனையை மீண்டும் கொண்டு வந்து விடுவான். அதில் இவனுக்கு ஏதோ வருத்தமும் இல்லை என்று கவி கூத்தாக சொல்கிறான். உய்த்து ஒரு திசை மேல், ஒரு திசை என்பது இங்கே வடக்கு, உய்த்து வேகமாக கிளம்பி உய்த்து ஒரு திசை மேல் ஓடி உலகலாம் கடக்க பாய்ந்து மெய்த்தகு மருந்து தன்னை, உண்மையாகவே உயிர் கொடுக்கக்கூடிய சஞ்சீவி பர்வதம் என்ற அந்த மலையை வெற்பொடும் கொணர்ந்த வீரன் மீண்டும் மலையோடு தூக்கி கொண்டு வருகிறான் அனுமன் இலக்குவனை உயிர்ப்பிப்பதற்காக. 2 முறை இலக்குவனை அனுமன் உயிர்ப்பிக்கிறான் மருத்துவமனை கொண்டு வந்ததால். ஒன்று பிரம்மாஸ்திர படலத்தில், இப்பொழுது வேலேற்ற படலத்தில். அடுத்த பாடல். தந்தனன் மருந்து தன்னை தாக்குதல் முன்னே யோகம் வந்தது மாண்டார்க்கெல்லாம் உயிர் தரும் வளர்த்தது என்றால் நொந்தவர் நோவு தீர்க்க சிறிதன்றோ நொடிதல் முன்னே இந்திரன் உலகம் ஆர்க்க எழுந்தனன் இளைய வீரன். என்ன வேகமா பாடல்கள் வருகிறது பாருங்கள். போன பாட்டில் அவன் போனான், இந்த பாட்டில் இளைய வீரன் எழுந்தனன். இளைய வீரன் இலக்குவன் எழுந்தனன், உயிரோடு எழுந்தான். மாண்டவன் மீண்டும் வருகிறான். இவன் எழுந்ததை பார்த்து இந்திரன் உலகம், இந்திரலோகம் அல்லது மேல் லோகம், விண்ணுலகம், வானவர்கள் லோகம், இது கிரிஜா முடிச்சிட்டாங்க. ஸோ இந்திர உலகம் ஆர்க்க,
தேவலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சந்தோஷமாக பெரிய ஆர்ப்பூலி எழுப்ப ஆரவாரம் செய்ய இலக்குவன் எழுந்தான். ஏனென்றால் தந்தனன் மருந்து தன்னை அனுமன் மருத்துவமலையை கொண்டு வருகிறான். பிரம்மாஸ்திர படலத்திலும் பார்த்தோம். அந்த மருத்துவமலையை கொண்டு வந்து மூலிகைகளையும் எடுத்து பிழிஞ்சு கையில் வச்சு பிழிஞ்சு சாறு எடுத்து மூக்கில் ஊற்றுறது அதெல்லாம் கிடையாது. அந்த மருந்து வர அந்த மருந்து வலை இந்த காற்றுப்பட்ட உடனேயே இலக்குவன் எழுந்து விடுகிறான். பிரம்மாஸ்திர படலத்திலும் இங்கொழுதும் அப்படிதான். தந்தனன் மருந்து தன்னை தாக்குதல் முன்னே யோகம் வந்தது. யோகம் என்பது நல்யோகம், நல்வினை, நல்ல நிலைமை, கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போன நிலைமை, அதற்கு பெயர் யோகம். தாக்குதல் முன்னே யோகம் வந்தது. அந்த மருந்தோட காத்து படுறதுக்கு முன்னாடியே இவனுக்கு உயிர் வந்து விட்டது என்று தந்தனன் மருந்து தன்னை தாக்குதல் முன்னே யோகம் வந்தது மாண்டார்க்கெல்லாம். இது முன்னாலும் நடந்தது. மாண்டார்க்கெல்லாம் அப்பொழுது பிரம்மாஸ்திரத்தில் மாண்டவர்கள் எல்லோரும். அது முந்தின நிகழ்வை சொல்கிறான் கம்பன். தந்தனன் மருந்து தன்னை தாக்குதல் முன்னே யோகம் வந்தது மாண்டார்க்கெல்லாம் உயிர் தரும் வளர்த்தது. இறந்து போனவர்களை மீட்பிக்கக்கூடிய ஆற்றல் உடையது இந்த மருந்து என்றால் நொந்தவர் நோவு தீர்ப்ப சிறிது அன்றோ. இந்த வேளால் தாக்கப்பட்ட இலக்குவன் நல்லது. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இந்த ஃபாண்ட்டு தான் வேணும் சாமிநாதன். வர்ற ஸ்லைடெல்லாம் இதே மாதிரி இருக்க மாதிரி வச்சுங்க. நொந்தவர் நோவு தீர்க்க. இந்த நொந்தவர் யார் என்பது கம்பன் அவ்வளவு தெளிவாக சொல்லவில்லை என்று பொருள் கொள்ள வேண்டும். நொந்தவன் என்பது இந்த இடத்தில் ஒன்று அனுமன், அவன் மீது 1000 அன்பு பாய்ச்சப்பட்டது. வீடனன் அவன் மீது 10 அன்பு பாய்ச்சப்பட்டது. இலக்குவன் மீது வேல் பாய்ச்சப்பட்டது. ஸோ நொந்தவர் நோவு தீர்க்க. பல உரையாசிரியர்களும் நொந்தவன் என்பது இங்கே இலக்குவன், அவன் நொந்துதான் போனான், மாண்டு போகவில்லை என்பதாக பொருள் சொல்கிறார்கள். நொந்தவர் நோவு தீர்க்க உயிர் தரும் வளர்த்தது என்றால், உயிரை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உடையது என்றால், லேசா காயம்பட்டவங்களுக்கெல்லாம் அதை போக்குவது ரொம்ப அல்பமான ஒரு விஷயம்தானே இந்த மருந்துக்கு என்று பொருள் கொள்ள இடம் இருக்கிறது. பல உரையாசிரியர்களும் நொந்தவனுடைய நோவு தீர்ப்பதற்கு நொந்தவன் என்பவன் இலக்குவன் என்று இங்கே சுட்டுகிறார்கள். ஆக இலக்குவன் எழுந்து விடுகிறான் மருந்து கொண்டு வரப்பட்டதால். அடுத்த பாடல். எழுந்து நின்ற அனுமன் தன்னை இருகையால் தழுவியந்தாய் விழுந்திலன் அன்றோ மற்ற வீடனன் என்று விம்மி தொழுந்துணை அவனை நோக்கி துணுக்கமும் துயரும் நீக்கி கொழுந்தியும் மீண்டாள் பட்டான் அரக்கன் என்ற உவகை கொண்டான். எழுந்து நின்று சென்ற பாடலில் இலக்குவன் எழுகிறான். இந்த பாடலில் எழுந்து நின்று இலக்குவன் அனுமன் தன்னை இருகையால் தழுவி அனுமனை மார்போடு தழுவி அணைத்துக் கொள்கிறான். நன்றி தெரிவிக்கும் ஒரு வெளிப்பாடு. எழுந்து நின்று அனுமன் தன்னை தன்னிரு கையால் தழுவி அனுமனை இலக்குவன் சுட்டும் விழி, எந்தாய் என்னுடைய தந்தை போன்றவனே. இந்த வார்த்தையை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கப்படாது. எந்தாய் எனக்கு உயிர் கொடுத்தவனே. நம்ம எல்லாரும் இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணம் நம்முடைய தந்தை. நம்முடைய தந்தை தான் நம்மை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர். அதுபோல மாண்டு போன என்னை மீண்டும் உயிர்ப்பித்து இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த என்னுடைய தந்தையே என்று பொருள். எந்தா என்பது வெறுமனே என்னுடைய தந்தை போன்றவனே அப்படின்னு இல்லை. என்னை உயிர்ப்பித்து பிரம்மாஸ்திரத்தில் ஒரு முறையும் இப்பொழுது வேலேற்ற படலத்தில் மறுமுறையும் எனக்கு உயிர் பிச்சை கொடுத்தவனே, என்னை உயிர்ப்பித்தவனே, என்னை மீண்டும் உலகுக்கு கொண்டு வந்தவனே எந்தாய் என்று அனுமனை வணங்குகின்றான் இலக்குவன். எழுந்து நின்று அனுமன் தன்னை இருகையால் தழுவி எந்தாய் மற்ற வீடனன் விழுந்திலன் அன்றோ. இவனுக்கு முதல் கன்சர்ன் வீடனனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் உயிர் துறந்தவன் இவன். வீடனன் சௌக்கியமா இருக்கானா? உயிர் வீடனன் விழுந்திலன் அன்றோ, அவன் மாண்டு போகவில்லையே என்று விம்மி தொழும் துணையவனை நோக்கி துணுக்கமும் துயரும் நீங்கி. இதெல்லாம் அனுமனை குறித்த வார்த்தைகள் என்று கொள்கிறேன். என்று விம்மி தொழும் துணை
அவனை துணை, ராமனுக்கு துணையாக இருக்கக்கூடிய இலக்குவன் அவனை நோக்கி அனுமன் அவனுடைய துணுக்கமும் துயரும் நீங்கி கொழுந்தியும் மீண்டாள் பட்டான் அரக்கன். கொழுந்தி என்பது சீதை. சீதை நிச்சயமாக சிறையிலிருந்து மீட்கப்படுவாள். அரக்கன் பட்டான் என்று உவகை கொண்டான். அனுமனுக்கு தீர்மானமாகிறது, கண்டிப்பாக சீதை மீட்கப்பட்டு விடுவாள் என்பதாக. அடுத்த பாடல். தர்மம் என்றறிஞர் சொல்லும் தனிப்பொருள் தன்னை இன்னே கருமம் என்ற அனுமன் ஆக்கி காட்டிய தன்மை கண்டால் அருமை என் ராமர்க்கம்மா அறம் வெல்லும் பாவம் தோற்கும் இருமையும் நோக்கும் என்ன ராமன் பால் எழுந்து சென்றார். ராமன் மூலபல வதை படலத்தில் மூலபல சேனையை அழிப்பதற்காக தனியாக வேறொரு இடத்தில் போரிட்டுக் கொண்டிருக்கிறான். இந்த மூலபல அழிவு நடைபெறும் பொழுது வேலேற்ற படலமும் நடைபெறுகிறது. இந்த இடத்தில் இப்பொழுது ராமன் இல்லை. ராவணன் பெரிய படையை திரட்டி கொண்டு வந்து இலக்குவன் தலைமையில் வானர சேனையை அழிக்க முற்பட்டு அதில் தோல்வியடைந்து ராவணன் இலங்கைக்கு மீண்டு போய்விட்டான். எனவே இப்பொழுது இவர்கள் எல்லோரும் நாம் எல்லோரும் ராமனை போய் சென்று பார்ப்போம் என்று தர்மம் என்று அறிஞர் சொல்லும் தனிப்பொருள் தன்னை இன்னே கருமம் என்று ஆக்கி காட்டிய, இதுதான் தர்மம். தர்ம வழி செல்பவர்கள், அறவழி செல்பவர்கள் செல்லும் நெறி செய்கின்ற செயல் இதுதான் என்று அந்த செயலை நிகழ்த்தி காட்டிய அனுமன், உயிர் பிச்சை கொடுத்தவன். சொல்ல போனான் தர்மம் என்று அறிஞர் சொல்லும் தனிப்பொருள் தன்னை, அறம் என்பது இது என்று எதை சுட்டுகிறோம் என்றால் அதை நிகழ்த்தி காட்டிய, ஆக்கி காட்டிய அனுமனுடைய தன்மை கண்டால் இப்பேற்பட்ட அனுமனை துணையாக கொண்ட ராமனுக்கு அருமை என் அம்மா. ராமனால் செய்ய முடியாத காரியமோ, ராமனுக்கு அரியதொரு காரியமோ, ராமனால் முடியாத செயலோ, இயலாத செயலோ, அருமையான செயலோ என்று ராமனுக்கு என்னதான் இருக்கிறது? அனுமனை பெற்ற ராமனுக்கு அரிய செயல் என்று ஏதும் உண்டோ? எனவே நிச்சயமாக அறம் வெல்லும் பாவம் தோற்கும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதுதான் கம்பராமாயணத்தின் பாவிகம், கம்பராமாயணத்தின் அடிப்பொருள். அறம் வெல்லும் பாவம் தோற்கும். இது இரண்டாம் முறையாக சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு ஞாபகம் இருக்கும் என்று தெரியவில்லை. முதன் முறையாக அனுமன் இலங்கைக்குள் நுழையும் பொழுது இலங்கினி என்ற அந்த இலங்கை நகரை காவல் காத்து கொண்டிருக்கும் அந்த ஒரு தேவி, அவளும் அனுமனும் சண்டை போட அனுமன் தன் கையால் அவளை ஓங்கி அறைய, அவள் கீழே விழுந்து விட அவள் எழுந்து நின்று, எனக்கு இந்த மாதிரி ஒரு சாபம் இருந்தது, பிரம்மன் அளித்த சாபம், ஒரு குரங்கு உன்னை வீழ்த்தும் பொழுது நீ மீண்டும் பழைய உருவம் பெறுவாய், அரக்கியாக இருக்க மாட்டாய் என்று அவள் அனுமனை இலங்கைக்குள்ளே அனுமதிக்கின்றாள். அவள் சொல்லும் வார்த்தை அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்று. அது சுந்தரகாண்ட நிகழ்வு. இப்பொழுது யுத்தகாண்டத்தில் மீண்டும் கம்பன் சொல்கிறான், அறம் வெல்லும் பாவம் தோற்கும் இருமையும் நோக்கின் என்ன ராமன் பால் எழுந்து சென்றால். இருமை, இந்த இடத்தில் இரு என்பது இரண்டு. முன்பு ஒரு தரம் பிரம்மாஸ்திர படலத்தில் மருத்துவமனை கொண்டு வந்து உயிர்ப்பித்தான், இப்பொழுது ஒரு முறை உயிர்ப்பிக்கிறான். இந்த இரண்டு தரவையும் இதையும் நோக்கும் பொழுது கண்டிப்பாக அறம் வெல்லும் பாவம் தோற்கும். இதை நோக்கும் பொழுது ராமர்க்கு அரிதானது என்ன என்று சொல்லி எல்லோரும் ராமன் பால் எழுந்து செல்கிறார்கள். ராமனை பார்ப்பதற்காக எல்லோரும் செல்கிறார்கள். அடுத்த பாடல். இவர்கள் போகும் வழி ஏராளமான பிண குன்றுகள். ஏனென்றால் மூலபல சேனை முற்றிலுமாக அழிந்து கிடக்கிறது. அதையெல்லாம் தாண்டி கொண்டு போகிறார்கள். ஒன்றுகள பல என்று ஓங்கும் உயர் பிணத்து உம்பர் சென்று குன்றுகள் பலவும் சோரி குறைகடல் அனைத்தும் தாவி சென்றடைந்து ராமன் செம்பொன் திருவடி வணக்கம் செய்தார். வென்றியின் தலைவர் கண்ட ராமன் என் விளைந்தது என்றான். ஒன்று அல்ல பல என்று ஓங்கும் குன்றுகள். எவ்வளவு உயரம் இந்த குன்றுகள் என்றால் உம்பர். உம்பர் என்றால் வானம், மேலே விண். வானத்தை தோடும் அளவுக்கு பல பல குன்றுகளாக. என்ன மலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல் மரம் செடி கொடி அந்த மலை இல்லை, பிணத்து குன்றுகள்.
யானைகள், குதிரைகள், அரக்க வீரர்கள் என்று எல்லாருமாக நினைந்து அந்த பிணக்குன்றுகள் ஒவ்வொன்றாக தாண்டி தாண்டி ஒன்று அல பல என்று ஓங்கும் உயர் பிணத்து உம்பர் ஒன்று குன்றுகள் பலவும் ஷோரி இரத்தம் என்று பொருள். குறை கடல் அனைத்தும், கடல் என்பது இரத்த ஆறு ஓடுகிறது, ரத்தம் வெள்ளமாக கடல் போல ரத்தம் ஓடுகிறது. குறை என்றால் ஒலி எழுப்புவது, குறைத்தல் ஒலி எழுப்புவது. ஏனென்றால் கடல் என்றால் அலை இருக்கும், அடல் ஒலி எழுப்பும். ஸோ குறைகடல் அனைத்தும் தாவி சென்று அடைந்து ராமன் செம்பொன் திருவடி வணக்கம் செய்தார். இவ்வாறு தலைவர்கள் எல்லோரும் வந்திருக்க வெற்றி பெறக்கூடிய தலைவர்கள், வென்றி என்றால் வெற்றி, இவர்களை பார்த்து ராமன் கேட்கிறான், என் விளைந்தது, என்னாச்சு எல்லாருமா சேர்ந்து இங்க வந்திருக்கீங்களே என்று ராமன் கேட்கிறான். அடுத்த பாடல் இல்லை, இது உற்றது முற்றும் அந்த பாடல் இருக்கு. இதுக்கு அடுத்து சாரி 45, 46, 46 இருக்கா பாருங்க. இல்லை விடுங்க, 46 பாடல் இல்லை, நான் படிக்கிறேன். 46 உங்க இதுல மிஸ் ஆயிருக்கு, என்ன காரணம் தெரியாது, பரவாயில்ல. 46வது பாடல், இது எடுத்துடலாம், இந்த ஸ்லைடு எடுத்துடலாம், இந்த ஸ்லைடும் வேண்டாம். 46வது பாடல் உங்க ஸ்கிரிப்ட்ல இருக்கும், ஸ்கிரீன்ல எதுவும் வேண்டாம் சாமிநாதன். உற்றது முழுதும் நோக்கி ஒளிவர உணர்வுள் ஊற, உற்றது முழுதும் நோக்கி ஒளிவர உணர்வு உள்வூற, சொற்றனன் சாம்பன் வீரன் அனுமனை தொடர புள்ளி, பெற்றனன் உன்னை என்னை பெறாதன பெரியோ என்றும் அற்று இடையூறு செல்ல ஆயுளை ஆக என்றான். உங்களுக்கு ஸ்கிரிப்ட்ல இருக்கும், ஒரு ஸ்மால் மிஸ்டேக், என்ன ஆச்சு தெரியல, இந்த பாடல் திரையில் காண்பிக்க முடியவில்லை. உற்றது முழுதும் நோக்கி, என்னெல்லாம் நிகழ்ந்ததோ, உற்றது என்றால் நிகழ்பெற்றது, நடைபெற்றது, இவற்றையெல்லாம் ஜாம்பவான் சொல்கிறான். உற்றது முழுதும் நோக்கி ஒழிவு அற, எதையும் சொல்லாமல் மறந்து விடாமல், உணர்வு உள் ஊற, அந்த நன்றி உணர்வு அனுமனுக்கு, அந்த உணர்வு உள் ஊற சாம்பன் சொற்றனன், ஜாம்பவான் சொல்கிறான். இதை கேட்கிறான் ராமன் வீரன் அனுமனை தொடர புள்ளி, முக்கியமான வார்த்தை. இந்த புல்லுதல் என்பது தழுவுதல், ஆற தழுவுதல், நெஞ்சார அணைத்து கொள்ளுதல், கட்டி தழுவி கொள்ளுதல், இது புல்லுதல் என்று பொருள். ராமன் அனுமனை நெஞ்சார கட்டி அணைத்துக் கொள்கிறான். கம்பராமாயணத்தில் ராமன் அனுமனை அணைப்பதும் அனுமன் ராமனை அணைப்பதும் மிக பிரசித்தி பெற்ற பல நிகழ்வுகள் உண்டு. ஒன்றொன்றாக பார்க்க போகிறோம். மிக பிரசித்தி பெற்ற நிகழ்வுகள். ராமன் அனுமனை அணைப்பது, அதுபோல அனுமன் ராமனை அணைத்துக் கொள்வது. ஆக ராமன் அனுமன் இருவர்களுக்கும் இடையே நிலையும் இந்த தழுவல், புல்லுதல், கட்டி தழுவுதல், நெஞ்சார அணைத்துக் கொள்ளுதல் மிக மிக பிரசித்தி பெற்ற ஒரு பல நிகழ்வுகள். வீரன் அனுமனை தொடர புள்ளி, உன்னை பெற்றனன் பெறாதது என்னை. டே அனுமா, உன்னை நான் பெற்றிருக்கிறேன், நீ எங்கூட இருக்க, எனக்கு வேற என்னதான் கிடைக்காதது என்ன இருக்க போகிறது? உன்னை பெற்றனன் உன்னை பெறாதது என்னை, என்னதான் இருக்கிறது? எனக்கு கிடைக்கக்கூடாது, எனக்கு கிடைக்க முடியாது, என்னால் அச்சீவ் பண்ண முடியாது, என்னால் வெற்றி கொள்ள முடியாது என்று எதுவுமே இல்லையே. ஏனென்றால் நீ என் பக்கம் இருக்கிறாய், என் பெரியோய் என்று அவனை விழிக்கிறான். என்று சொல்லி கடைசியில் ஒன்று சொல்கிறான், அற்று இடையூறு செல்லா ஆயுளை ஆக. இடையூறு செல்லா ஆயுளை, எந்த விதமான இடையூறும் சங்கடமோ துன்பமோ வருத்தமோ இல்லாத ஆயுளை ஆக, ஆயுள் உடையவனாக, ஆயுள் உடையவனாக நீ ஆவாய் என்று ராமன் அனுமனை வாழ்த்துகிறான். இடையூறு செல்லா ஆயுளை ஆக, இது ராமனுடைய வாழ்த்து. அனுமனை நீ சிரஞ்சீவியாக இருப்பாய், இடையூறு செல்லா ஆயுள் உடையவனாக இருப்பாய் என்று ராமன் இங்கே வாழ்த்துகிறான். இதே வாழ்த்தை ஏற்கனவே பெற்றவன் அனுமன். நீ சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று
சீதா பிராட்டி அனுமனை வாழ்த்துகிறாள். ராமன் இந்த பாட்டில் சொல்றது, பெற்றனன் உன்னை என்னை பெறாதன பெரியோ என்றும் அற்று இடையூறு செல்லா ஆயுளையாக என்றான். ராமன் எதையும் பணயமாக வைத்து சொல்லவில்லை. நான் அறத்தின் நாயகன் என்றால், நான் இந்த பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன் என்பது உண்மையானால் என்றெல்லாம் எந்த விதமான பணயமும் சொல்லாம். நன்றி நன்றி. இந்த ஃபாண்ட்டும் பெருசாக இருக்க முடியுமான்னு காமிங்க. கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டீங்க 46வது பாடல். உற்றது முழுதும் நோக்கி ஒளிவர உணர்வுள்ளூர சொற்றனன் சாம்பன் வீரன் அனுமனை தொடர புள்ளி பெற்றனன் உன்னை பெறாதன என்னை பெரியோய் என்றும் அற்று இடையூறு செல்லா ஆயுளை ஆக என்றான். இடையூறு செல்லா ஆயுளை, ஆயுள் உடையவனாக ஆக என்று வீரன் 2வது லைன்ல இருக்கு. அனுமனை தொடர புள்ளி, தொடர்ந்து கட்டிக்கொள்கிறான். ஒரு நிமிஷம் இறுக்கி கட்டிக்கொள்கிறான், திரும்ப இன்னொரு வாட்டி கட்டிக்கிறான், திரும்ப இன்னொரு வாட்டி கட்டிக்கிறான். தொடர புள்ளி, விடாமல் அணைத்துக் கொள்கிறான். தொடர புள்ளி உன்னை பெற்றனன், பெறாதது என்னை, நீ இருக்கும் பொழுது எனக்கு கிடைக்காதது என்று என்னதான் இருக்கிறது? பெரியோய், ராமன் அனுமனை சுட்டும் விழி பெரியோய் என்று இடையூறு செல்ல ஆயுளை ஆக என்றான். இதை எடுத்துடலாம் சாமிநாதன், அடுத்த பாடல் போட வேண்டாம். ஸோ ராமன், இது பாடல் எடுத்துடலாம், எந்த பாடலுமே வேண்டாம். ராமன் அனுமனை வாழ்த்துகிறான், இடையூறு செல்லா ஆயுளை ஆக. நான் சொன்னேன் இந்த பாடலில் ராமன் ஏதும் பணயமாக வைக்கவில்லை என்று. உதாரணத்திற்கு சொன்னேன், இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன் என்பது உண்மையானால் அனுமனே நீ சிரஞ்சீவியாக இருப்பாய் என்றெல்லாம் சொல்லவில்லை. சீதை ஒருபடி மேலே போகிறாள் ராமனுக்கு. சீதை தன்னுடைய கற்பை பணயமாக வைக்கிறாள் பல இடங்களில். இந்த இடம் ஒன்று, அனுமனுடைய வாள் சுடக்கூடாது என்பதற்காக அங்கேயும் தன்னுடைய கற்பை பணயமாக வைக்கிறாள், தன்னுடைய தூய்மையை பணயமாக வைக்கிறாள். அனுமனை பார்த்து சொல்கிறாள். அனுமன் சீதையை பார்த்து, சீதை தூக்கு போட்டு கொள்ள போகிறாள். ஒரு மாதவி பந்தலுக்கு போய் சுருக்கு போட்டுக்கொண்டு கழுத்தில் அந்த சுருக்கையும் மாட்டிக்கொண்டு விட்டாள். அந்த தருணத்தில் அனுமன் தோன்றி சீதையை உயிர்ப்பிக்கின்றான், சீதைக்கு உயிர் கொடுக்கின்றான். அவனை பார்த்து சீதை சொல்கிறாள், நீ சிரஞ்சீவியாக இருப்பாய். அப்புறம் அவளுக்கே ஒரு டவுட் வந்துருச்சு போல இருக்கு. தன்னுடைய இந்த வாக்கு இன்னும் உறுதிப்பட வேண்டும், எக்காலத்திலும் இது பொய்த்து போகக்கூடாது என்பதை நிரூபிக்கும் வகையில், ஒரு ரீஅஷ்யூரன்ஸ் பெறும் வகையில், நான் மறுயிலா மனத்தேன் என்னின், நான் குற்றமற்ற மனத்தவள் என்பது உண்மையானால், நான் தூய்மையானவள், நான் குற்றமில்லாதவள், நான் குற்றமற்ற மனத்தினை உடையவள் என்பது உண்மையானால், சொல்பவள் யார்? சீதை. என்ன ஒரு வார்த்தை பாருங்க, நான் தூயவள் என்றால் தூயேன் எண்ணின் எரியே அவனை சுடல் என்பது அனுமனுடைய வாளுக்கு அக்னி பகவான் சூடு உண்டாக்க கூடாது என்பதற்காக சீதை வேண்டிக் கொண்ட தூயேன் எண்ணின், நான் தூய்மையானவள் என்றார் என்று, தூயேன் எண்ணின் நினைக்கே தெரியும் கற்பு எரியே அவனை சுடல் என்று அப்பொழுது தன்னுடைய தூய்மையை பணயமாக வைத்து சொல்கிறாள். இப்பொழுது ராமன் நீ தீர்காயுஷுவாக சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று சொன்னது போல சீதை அனுமனுக்கு சொல்கிறாள், நான் குற்றமற்ற மனத்தவள் என்றால் நீ சிரஞ்சீவியாக என்றைக்கும் அழிவில்லாமல் இருப்பாய் என்று வாழ்த்துகிறாள். இந்த பாடல் ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த பாடலையும் ஒரு நயம், நிறைய பேர் இப்போ சொல்றீங்க, பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க 100 ஆண்டு வாழ்க என்று. ஐயா, 100 ஆண்டு வாழ்வது என்பது எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் 60 இருப்பது போல 100 இருந்தால் 100 ஆண்டு வாழலாம். படுத்த படுக்கையாக சினைலாக போய்
அல்ஷைமஸ் வந்து, பார்க்கின்சன்ஸ் வந்து 100 ஆண்டு வேண்டாம், ஒரு நாள் கூட வேண்டாம். ஆக சீதை சொல்கிறாள், சிரஞ்சீவியாக இன்றென இருத்தி. அற்புதமான வார்த்தைங்க, ஏற்கனவே பார்த்த வார்த்தை தான். இன்றென இருத்தி, இன்னைக்கு காலம்பர பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு மகேந்திர மலையிலேருந்து கடலை தாண்டி இங்கே வந்து இன்று இரவில் எல்லோரும் தூங்கிய பிறகு ஒவ்வொரு இடமாக தேடி 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 தேவைப்பட்ட இடத்தில் எறும்பை விட சின்னதாக உருவம் எடுத்துக்கொண்டு இளங்கினியை அழிக்கும் பொழுது மாபெரும் உருவம் பெற்றுக்கொண்டு என்றெல்லாம் என்ன ஒரு சாமர்த்தியம், என்ன ஒரு புத்திசாலித்தனம், என்ன ஒரு உடல் வலிமை, இன்றைக்கு நீ எவ்வாறு இருக்கிறாயோ இதுபோல ஆயுளெல்லாம் தீர்காயுஷாக சிரஞ்சீவியாக என்றென்றும் இருப்பாய் என்று இன்றென இருத்தி என்ற அந்த வார்த்தை கம்பனுடைய அற்புதமான ஒரு வார்த்தை. ஸோ சீதை அனுமனுக்கு கொடுக்கும் சிரஞ்சீவி பட்டம். இதன் தொடர்பு எங்கிருந்து வருகிறது என்றால், இந்த பாடலில் ராமன் அனுமனுக்கு சிரஞ்சீவி பட்டம் வழங்குகிறான். இடையூறு செல்லா ஆயுளை ஆக என்றான். சீதை சொல்லும் பாடலை பார்க்கலாம். சீதை ராமன் அனுமனுக்கு சொல்லும் வாழ்த்து. பாடலை போடலாம். பாழிய பனைத்தோள் வீர சாமிநாதன், 46வது பாடலோட முதல் வால். அடுத்தது பாழிய பனைத்தோள் வீர, அதான் சிவப்பு பார்க்கல. பெருசு பண்ண முடியுமா பாருங்க. ஸ்லைட் ப்ரெசன்டேஷன் மோட்ல போட்டிங்கன்னா இன்னும் பெருசாகும். காமிக்க முடியுமா பாருங்க. பாழிய பனைத்தோள் வீர துணையிலேன் பரிவு தீர்த்த வாழிய வள்ளலே யான் மறு இலா மனத்தேன் என்னின் ஊழிவோர் பகலாய் ஓதும். அடுத்த பாடல். பாழிய பனைத்தோள் வீர துணையிலேன் பரிவு தீர்த்த வாழிய வள்ளலே யான் மறு இலா மனத்தேன் என்னின் ஊழிவோர் பகலாய் ஓதும் ஆண்டலாம் உலகம் ஏழும் ஏழும் வி உற்றையான்றும் இன்றென இருத்தி என்றாள். இந்த உலகம், எல்லா உலகமும் அழிவுபட்டாலும் கூட உலகம் ஏழும் ஏழும் வீவுற்ற ஞான்றும், வீவுதல் என்றால் அழிந்து போதல், மாண்டு போதல், இறந்து போதல். இந்த எல்லா உலகமும் அழிந்து போற அந்த ஊழிக்காலத்திலும் கூட அதையும் தாண்டி ஊழி ஓர் பகலாய், பகல் என்பது நாள், ஒரு நாள் என்பது ஒரு யூழி, ஆண்டு கணக்கில் ஆண்டு எல்லாம் ஊழிக்காலம் என்பது ஒரு பகலா என்றால் ஒரு வருடத்திற்கு 365, ஒரு வருடமல்ல ஆண்டு எல்லாம் என்று சிரஞ்சீவியாக இன்றென இருத்தி என்றாள். எதற்காக இந்த நன்றி? பாழிய பனைத்தோள் வீர, பாழி என்றால் வலிமை, ஆற்றல் என்று சொல்றேன், பலமுறை சொல்லி இருக்கிறேன். பாழியந்தோளுடைய பற்பனாபன் கையில் என்று. பனைத்தோள் வீர துணையிலேன், அற்புதமான வார்த்தை. அசோகவனத்தில் யாரும் இல்லாமல், துணை இல்லாமல் தனியாளாக சிறைப்பட்டு கிடக்கிறாள். இவள் மீது பரிவு காட்டுவதற்கு யாரும் இல்லை. பரிவு தீர்த்த, அந்த ஒரு நிலைமையை தீர்த்த வள்ளலே, அனுமனை சுட்டிய விழி. யான் மறு இலா மனத்தேன் என்னின், நான் குற்றமற்ற, மனத்தினால் எந்த விதமான பிழையும் செய்யாதவள் என்றால், தூய்மையானவள் என்றால், நீ சிரஞ்சீவியாக இன்று இருப்பது போல் என்றென்றும் இருப்பாயாக என்று சீதை வாழ்த்துகிறாள் அனுமனை. இதை எடுத்துடலாம். அனுமனை சிரஞ்சீவியாக இரு என்று ராமன் வாழ்த்துவது இலக்குவனை பிரம்மாஸ்திர படலத்தில், அதாவது அதன் தொடர்ச்சியாக மருத்துமலை படலத்தில் அனுமன் சஞ்சீவி மலையை கொண்டு வருகிறான். இலக்குவன் உட்பட எல்லோரையும் உயிர்ப்பித்து எழுப்பி வைக்கிறான், உயிர் கொடுக்கிறான் மாண்டவர்களுக்கு எல்லாம். அதை கண்ட ராமன் அனுமனை சிரஞ்சீவியாக இருப்பாய் என்று அப்பொழுதும் வாழ்த்துகிறான்.
இப்பொழுது வேலேற்ற படலத்தில் மருத்துவமனை கொண்டு வந்து உயிர்ப்பிக்கின்றான். இடையூறு செல்லா ஆயுளை ஆக என்று வாழ்த்துகிறான். இதற்கு முன்னால் பிரம்மாஸ்திர படலத்தில் மருத்துவமனை கொண்டு வந்து உயிர்ப்பித்த போதும் ராமன் அனுமனை சிரஞ்சீவியாக என்று வாழ்த்துகிறான். என்ன சொல்லி வாழ்த்துகிறான் என்று பாருங்கள். ஒரு சின்ன வித்தியாசம் பார்க்கலாம். அதனாலதான் இந்த பாடல் நான் சொல்றேன். சீதை சொல்கிறாள், நான் மறுயிலா மனத்தேன் என்றார். நான் குற்றமற்றவள் என்பது உண்மையானால் சிரஞ்சீவியாக இன்று போய் என்னாலும் இரு என்று வாழ்த்துகிறாள். ராமன் சொல்கிறான் அனுமனை மருத்துவமலை படலத்தில், இன்று வீகலாது எவரும் எம்மோடு நின்று வாழுமா நெடுது நல்கினாய், ஒன்றும் இன்னல் நோய் உருகிலாது நீ என்றும் வாழ்த்தியால் இனிது என் ஏவலால். இன்று பிரம்மாஸ்திரம் ஏவப்பட்டு எல்லோரும் இறந்து கிடக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் செத்து போகாமல் இன்று வீகலாது எவரும் எம்முடு நின்று வாழுமா நெடிது நல்கினாய். நல்குதல், கொடுத்தல், அவர்களுக்கு ஆயுள் கொடுத்திருக்கிறாய் நீ, உயிர் பிச்சை அளித்திருக்கிறாய் அனுமனே நீ. இன்று இலக்குவனுடைய இந்திரஜித்தினுடைய பிரம்மாஸ்திரத்தால் எவரும் சாகாமல் எல்லோருக்கும் நல்வாழ்வு அளித்து இருக்கிறாய் நீ. ஒன்றும் இன்னல் நோய் உருகிலாது, எந்த விதமான நோய் நொடி இல்லாமல், எந்த விதமான சங்கடமோ கஷ்டமோ வருத்தமோ துன்பமோ இன்னலோ இல்லாமல் நீ என்றும் வாழ்கிறாய், என்றும் என்றென்றைக்கும் சிரஞ்சீவியாக இருப்பாய். சீதை சொன்னாள், நான் மறுயிலா மனத்தேன் எண்ணி. ராமன் இங்கே சொல்கிறான், என் ஏவலால். இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். நான் என்னுடைய பார்வை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. தான் பரம்பொருள் என்று ராமன் உணர்ந்ததாக கம்பன் காட்டும் ஒரே ஒரு இடம் இது என்று நான் நம்புகிறேன். சீதை என்ன சொல்றா பாருங்க, நான் தூயவள் என்றால் நீ சிரஞ்சீவியாக இருப்பாய். ராமன் என்ன சொல்கிறான் பாருங்கள், என்னுடைய ஆணையால் நீ சிரஞ்சீவியாக இருப்பாய். என் ஏவலால், முக்கியமான வார்த்தை, என் ஏவலால். நான் ஆணையிடுகிறேன், நான் கட்டளையிடுகிறேன். நான் ஆணையிட்டால், என்னுடைய ஆணையால் நீ என்றென்றும் சிரஞ்சீவியாக இருப்பாய். என்னுடைய ஆணை, இந்த இனிது என் இங்கிலீஷ் இருக்கு சார், இனிது என் ஏவலால், என்னுடைய ஆணையால் அனுமனே நீ சிரஞ்சீவியாக இருப்பாய். என்னுடைய ஆணை என்று ராமன் தன்னை ஒரு மானுடனாக எல்லா இடத்திலும் கருதி கொள்ளும் ராமன் இந்த இடத்தில் இவ்வாறு சொல்லுவது வரதராஜனுடைய பார்வையில் சற்றே ஒரு சின்ன ஸ்லிப் கம்பனுக்கு என்று நான் கருதுகிறேன். இந்த வார்த்தை சொல்லி இருக்க வேண்டியது இல்லையோ என்று கூட நினைக்கலாம். என் ஏவலால் நீ சிரஞ்சீவியாக இருப்பாய் என்பது ராமன் தன்னை தான் பரம்பொருள், எனவே தான் ஆணையிட்டால் அது நடந்துவிடும் என்பது தொனிக்க இந்த வார்த்தை வந்து விழுந்திருக்கிறது என்று வரதராஜன் கருதுகிறான். அடுத்த பாடல், சீதைக்கு உயிர் கொடுத்தான் அனுமன், இலக்குவனை உயிர்ப்பிக்கின்றான் அனுமன். இவர்கள் இருவரையும் உயிர்ப்பித்ததால் ராமனுக்கும் உயிர்ப்பிக்கின்றான். பரதனை ராமன் உயிர்ப்பிக்கின்றான். அப்பொழுதும் ராமன் அனுமனை தழுவிக்கொள்கிறான். அப்பொழுதும் நீண்ட ஆயுளாக இருப்பாய் என்று சொல்வது போல பாடல் அமைகிறது. அந்த கட்டத்தையும் பார்த்து விடலாம். தீக்குளிப்பதற்காக பரதன் தயாராக இருக்கிறான். ராமன் அனுமனை அனுப்புகிறான். பரதன் தீக்குளிப்பதை நிறுத்து என்று சொல்லி பரதன் தீக்குளிப்பதை அனுமன் நிறுத்துகிறான். பரதனுக்கு உயிர் பிச்சை அளிக்கிறான். அது முடிந்த பிறகு ராமன் அனுமன் சந்திப்பு நிகழ்கிறது. பரதனுக்கு அவன் தீக்குளிப்பதிலிருந்து அனுமன் காப்பாற்றிய பிறகு நிகழும் நிகழ்வு இது. அப்பொழுது ராமன் சொல்லும் பாடல் இது.
தீவினை யாம் பல செய்ய தீர்விலா வீவினை முறைமுறை விளவை மெய்மையாய் நீ அவை துடைத்து நின்று அழிக்க நேர்ந்தனை ஆயினும் அன்பால் யாம் செய் மாதவம். அடுத்த பாடல். என்றுரைத்து அனுமனை இருகப் புல்லினான் ஒன்றுரைத்து இருப்பது என் உனக்கும் எந்தைக்கும் இந்துணை தம்பிக்கும் யாய்க்கும் என்றான் குன்று இணைத்தன உயர்வுகுல தோழினான் என்று உரைத்து அனுமனை இருகப் புல்லினான். பரதனுக்கு உயிர் கொடுத்த அனுமனை ராமன் இறுக்கமாக தழுவிக் கொள்கிறான். இலக்குவனுக்கு உயிர் கொடுத்த அனுமனை ராமன் இறுக்கமாக தழுவிக் கொள்கிறான். பரதனுக்கு உயிர் கொடுத்த அனுமனை என்றுரைத்து அனுமனை இருகப் புல்லினான். புல்லுபவன் ராமன். இதை எடுத்துடலாம். ஆக 2 கட்டங்களில் பாட்டை எடுத்துடலாம், வேண்டாம். இந்த 2 கட்டங்களிலும் ராமன் தன்னுடைய நன்றியை தெரிவிப்பதற்காக அனுமனை இறுக்கமாக கட்டிக்கொள்கிறான், நெஞ்சோடு ஆறத் தழுவிக் கொள்கிறான். 2 கட்டங்களிலும். கடைசியாக நாம் பார்த்தது மீட்சி படலத்தில், அதாவது சீதை மீட்கப்பட்டு விட்டால் ராவணன் மாண்டு விட்டான். ராமன் இலங்கையிலிருந்து சீதையோடு புட்பக விமானத்தில் அயோத்தி நோக்கி வந்து கொண்டிருக்கிறான். அந்த வந்து கொண்டிருக்கும் பொழுது பரதன் உயிர் விட்டு விடுவானே என்று கடைசி நிமிஷத்தில் அனுமனை அனுப்பி பரதனுடைய உயிர் போவதை தடுத்து, அதன் பிறகு அனுமன் ராமனை சந்திக்க என்று உரைத்து அனுமனை இருக புல்லினான். அனுமனுடைய வேலையெல்லாம் முடிந்து விட்டது. இனிமேல் ராமன் அனுமனை இருக புல்லுவதற்கான வாய்ப்போ சந்தர்ப்பமோ, ராமன் அனுமனை இருக புல்லுவதற்காக, இந்த வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ராமன் அனுமனை இருக அணைத்து தழுவிக்கொள்வதற்கான வாய்ப்பெல்லாம் முடிந்து விட்டது. ஏனென்றால் அவதார நோக்கம் முடிந்து விட்டது. பாக்கி இருப்பது ராமனுக்கு பட்டாபிஷேகம் மட்டும்தான் அயோத்தியில். அந்த பட்டாபிஷேகமும் முடிந்த பிறகு அனுமன் ராமன் தழுவல் நடக்கிறது, இருக புல்லுதல் நடக்கிறது. ராமன் அனுமனை தழுவிக்கொள்ளவில்லை. நன்றி உணர்ச்சி எல்லாம் முடிஞ்சாச்சு. 2 முறை உயிர் கொடுத்தவன் இலக்குவனுக்கு, சீதைக்கு உயிர் கொடுத்தவன், பரதனுக்கு உயிர் கொடுத்தவன். அந்த கட்டடங்களில் எல்லாம் அனுமனை இருக புள்ளி, அனுமனை இருக புள்ளி என்று ராமன் அணைத்துக் கொள்கிறான். எல்லாம் முடிந்து எல்லாருக்கும் விடை கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அனுமனுக்கு ராமன் நன்றி சொல்ல வேண்டும். அனுமனுக்கு முத்து மாலை கொடுத்தான், அந்த முத்து மாலையை கடிச்சு பார்த்தான், அதெல்லாம் வேற விஷயம். ராமன் அனுமனுக்கு நன்றி சொல்ல போகிறான். என்ன கொடுக்க போகிறான் ராமன்? என்ன கொடுத்தாலும், இந்த எண்ணங்கிறது நீங்க இன்வெர்டட் கமாஸ்ல போட்டணும். என்ன கொடுத்தாலும் அனுமனுடைய சர்வீஸுக்கு, அனுமனுடைய அவன் செய்த உதவிக்கு அது விலை ஆகாது. என்ன, வாட் எவர் பி இட் இஸ். எனவே எதை கொடுக்க முடியும் என்று ராமன் தீர்மானித்து தன்னை கொடுக்கிறான். அனுமனே, நீ வந்து என்னை தழுவிக்கொள், நான் என்னையே உனக்கு தருகிறேன். மற்றவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஐட்டம்ஸ் கொடுத்தான், மெட்டீரியலிஸ்டிக் வேல்யூ உண்டான பொருள் ஒவ்வொன்றாக ராமன் கொடுத்து கொடுத்து அனுப்புகிறான். சுக்ரீவனை, விபீஷணனை எல்லோரும் அவர்கள் இடங்களுக்கு போங்கள், அங்கதனுக்கு என்று. அனுமனுக்கு கொடுப்பதற்கு ராமனிடம் ஒன்றுமே இல்லை, தன்னை தவிர என்று. அனுமனே, நீ வந்து என்னை இருக புல்லிக்கொள். இதுவரை ராமன் அனுமனை இறுகி புல்லிக் கொண்ட பல கட்டங்களை பார்த்தோம். அதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. கடைசியாக ராமன் சொல்கிறான், அனுமனே, நீ வந்து என்னை தழுவிக்கொள் என்று. அந்த பாடலையும் அனுமன் ராமன் தழுவுதல் தொடர்பாக இந்த கட்டத்தில் மீண்டும் பார்க்க போகிறோம். அதை யுத்த காண்டத்தில் இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு பார்ப்போம் நினைக்கிறேன், இல்லை 7 மாசம் கழிச்சு பார்ப்போம். இந்த இடத்தின் தொடர்பு கருதி அதை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். பாடலை பார்க்கலாம். மாருதி சென்னை ஐயன் சாமிநாதன்.
அடுத்த பாடல், அதற்கும் அடுத்த பாடல் மாருதி தன்னை அப்படின்னு ஆரம்பிக்கும். இதுக்கு அடுத்தது இதுதான். இப்ப பெருசாக்குங்க ஃபாண்ட. மாருதி தன்னை ஐயன், மாருதி தன்னை ஐயன் மகிழ்ந்து இனிது அருளின் நோக்கி ஆர் உதவிடுதற்கு ஒத்தார் நீ எல்லார் அன்று செய்த பேர் உதவிக்கு யான் செயல் பிரிதி இல்லை பைம்பூன் போர் உதவிய தின்தோளாய் பொருந்து உற புல்லுக என்றான். மாருதி தன்னை அனுமனை ஐயன் பாருங்க, மகிழ்ந்து இனிது அருளின் நோக்கி 3 வார்த்தை போடுறாங்க. அனுமனை ராமன் பார்க்கிறான், ரொம்ப சந்தோஷத்தோடு பார்க்கிறான். மகிழ்ந்து இனிமையாக கருணை பொங்க மகிழ்ந்து இனிது அருளின் நோக்கி ஆர் உதவிதற்கு ஒத்தார் நீ அலா, உன்னை போல எனக்கு உதவி செய்வதற்கு யார் இருக்கிறார்கள்? அன்று செய்த, அன்று என்பது சீதைக்கு உயிர் கொடுத்த நாள், இலக்குவனை மருத்துவமனை கொண்டு வந்து பிரம்மாஸ்திர படலத்தில் உயிர்ப்பித்த நாள், இலக்குவனை வேலேற்ற படலத்தில் உயிர்ப்பித்த நாள், பரதனை தீப்புகாமல் உயிர்ப்பித்த நாள் என்று எல்லோரையும் காப்பாற்றிய அன்று செய்த பேர் உதவிக்கு யான் செயல் பிரிதி இல்லை. அனுமனே, உனக்கு கைமாறாக உனக்கு நன்றி சொல்வதற்காக நான் உனக்கு செய்வதற்கு என்று எதுவுமே இல்லை. யான் செயல் பிரிது இல்லை. நான் உனக்கு கைமாறாக நான் உனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் என்று கொடுப்பதற்கு எதுவுமே கிடையாது என்று பைம்பூன் போர் பூன் அணிகலன் அணிந்த தோளை உடையவனே, பைம்பூன் போர் உதவிய தின்தோளாய் புல்லுக பொருந்தூர என்றான். என்னை நீ தழுவிக்கொள், என்னை நீ புல்லுவாயாக, என்னை நீ தழுவிக்கொள் என்று பொதுவாக பெரியவர்கள் தான் சிறியவர்களை போய் அணைத்துக் கொள்பார்கள். தாத்தா பேரனை அழைச்சிக்கலாம். சோசமி ஐயா சொல்லுவார், பேரன் போய் தாத்தாவை அணைச்சுட்டான்னா, தாத்தா எனக்கு எக்ஸ்கர்ஷன் போன 100 ரூபா கொடு என்று அதற்காக அணைத்துக் கொள்கிறான் என்பார். அதுபோல ராமன் தன்னை சிறியவன் ஆக்கி கொண்டு பெரியவனாகிய அனுமனே நீ என்னை தழுவிக்கொள் என்று சொல்கிறான். மீண்டும் யுத்தகலத்திற்கு வருகிறோம். அடுத்த பாடல், இவ்வாறு ராமன் அனுமனை தழுவிக்கொண்டு நீ சிரஞ்சீவியாக தீர்காயுஷாக இருப்பாய் என்று சொல்ல, புயல் பொழி அருவி கண்ணன் பொறுமலன் பொங்குகின்றான் உயிர் புறத்தொழிய நின்ற உடல் அன்ன உருவத்தம்பி துயர் தமக்கு உதவி மீளா துறக்கம் போய் வந்த சொல்லை தயரதன் கண்டால் ஒத்த தம்முனை தொழுது சார்ந்தான். புயல் பொழி அருவி கண்ணன் ராமன், அனுமன் இலக்குவனை உயிர்ப்பித்திருக்கின்றான் என்பது ஒரு காரணம். அதைவிட முக்கியமான காரணம், தம்பி தன் உயிரை காத்தான். ஏனென்றால் வீடணன் மீது ஏவப்பட்ட வேல் வீடணனை கொன்றிருக்குமே, ஆனால் ராமன் உயிர் தரித்திருக்க மாட்டான். அடைக்கலம் கொடுத்தவன் அழிய பார்ப்பது என் என்று தன் உயிர் காப்பதற்காக முன்னம் முடிந்தான். மன்னும் நகர்க்கே இவன் வந்தேடின் வா அது கன்றேல் முன்னம் முடிந்தான். ராமன் உயிருக்கு ஆபத்து என்று ஒன்று வருமானால் உன் உயிரை கொடுத்து ராமன் உயிரை காப்பாற்று என்று அன்னை சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றிய இலக்குவனை எண்ணி புயல் பொழு அருவி கண்ணன் பொறுமலன், பொறுமலன் என்ற மகிழ்ச்சி உடையவன் பொங்குகின்றான். அந்த மகிழ்ச்சியால எனக்காக உயிர் கொடுத்தே தம்பி என்று உயிர் புறத்து ஒழிய உடல் நன்றனு, உயிர் போயிடுச்சு, உடல் உயிர் புறத்து ஒழிய நின்ற உடல் அன்ன உருவ தம்பி, உயிரில்லாதவன் போல ஒரு நிமிஷம் உயிர் போய் மீண்டும் வந்தது. இது எவ்வாறு என்றால், மீளா துறக்கம் போய் தொல்லை வந்த தயரதன், சொர்க்கத்துக்கு போய் தயரதன் மீண்டு வந்தால் அவனை பார்த்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அதுபோல சந்தோஷமுடைய தம்முனை தன்னுடைய அண்ணனை
தம்பி தொழுது சார்ந்தான். இலக்குவன் போய் ராமனை பணிந்து வணங்குகின்றான். அடுத்த பாடல், அவ்வாறு தன்னை தழுவிய, தன்னை வந்து வணங்கிய இளவலை தழுவி ஐய இரவிதன் குலத்துக்கேற்ற அளவினம் அடைந்தோர்க்காகி மண்ணுயிர் கொடுத்த வன்மை துளவியில் தொங்கலாய் நீ அன்னது துணிந்தாய் என்றால் அளவியல் அன்று செய்தற்கு அடுப்பதையாகும் அன்றே. இளவலை தழுவி தன்னுடைய தம்பி இலக்குவனை ராமன் தழுவிக் கொள்கிறான். இரவிதன் குலத்துக்கேற்ப, சூரிய குலத்திற்கேற்ப அளவினம் அடைந்தோர்க்காகி மண் உயிர் கொடுத்த வன்மை துளவியல் தொங்கலாய். துளவு என்பது துளசி, துளசி மாலை அணிந்தவனே, மாலையெல்லாம் போட்டுக்கல, அணியக்கூடியவனே என்று தம்பியை பார்த்து ராமன் விழிக்கிறான். மண்ணுயிர் கொடுத்த வன்மை, மற்றவர்களுக்காக உயிர் கொடுப்பதும் தயாராக இருக்கக்கூடிய சூரிய குல வம்சத்தின் பெருமையை காத்தவனே, நீ அவ்வாறு அடைக்கலம் புகுந்தவனை காப்பதற்காக உயிர் துறக்க துணிந்தாய் என்றால் அந்த செயல் அளவு இயல் அன்று, அளப்பதற்கு முடியாதது, ஆனாலும் செய்வதற்கு தக்கதேயாகும். ஏனென்றால் நீ சூரிய குலத்து தோன்றல் என்று நம்முடைய குலமே மற்றவர்களுக்கு இன்னல் நேர்ந்தால் அதை காப்பாற்றுவதுதான் என்பதாக ராமன் சொல்லி தம்பியை புகழ்கிறான். அடுத்த பாடல் என்ன சொல்ல வந்தானோ அதை ஸ்பெசிபிக்காவே சொல்லறான். புறவு ஒன்றின் பொருட்டா யாக்கை புன்னர புரிந்த புத்தேள் அரவனும் ஐயன் என்னை நிகர்கிலன் அப்பால் நின்ற பிறவனை உரைப்பது என்னே பேரருளாளர் என்பார் கறவையும் கன்றும் ஒப்பார் தமக்கிடர் தமர்க்கு இடர் காண்கில் என்றான். புறவு ஒன்றின் பொருட்டாக, புறவு புறா, ஒரு புறாவிற்காக யாக்கை தன்னுடைய உடம்பை, தன்னுடைய மேனியை, தன்னுடைய தசையை புன் உற அறிந்த புத்தேள், புத்தேள் என்பது தெய்வம் என்று பொருள்படும். புறவு ஒரு புறாவுக்காக தன்னுடைய தசைகளை எல்லாம் அறுத்து கொடுத்த சிபி சக்கரவர்த்தி, அப்பேற்பட்ட தெய்வம் அவனும் ஐய நின்னை நிகர்கிலன், உனக்கு ஈடாக மாட்டான். புறாவுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த சிபி சக்கரவர்த்தி கூட உனக்கு ஈடாக மாட்டான். அப்படி இருக்க அப்பால் நின்ற பிறவனை உரைப்பது என்ன, இதற்கு மேல வேறு என்ன வார்த்தைகளை எல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்க முடியும். பேர் அருளாளர் என்பார், அருளாளர், அதுல பேரருளாளர், பேரருளாளர் என்பார். துன்பம் கண்டவுடன் தாய்ப்பசு எவ்வாறு வந்து தன்னுடைய கன்றுக்குட்டியை காப்பாற்றுமோ அதுபோல நீயும் செய்திருக்கிறாய். கறவையும் கன்றும் ஒப்பார் தமர்க்கு, தமர் என்றால் நம்முடன் சார்ந்தவர், வேண்டப்பட்டவர், நம்முடையவர். தமர்க்கு இடர் காண்கில், நமக்கு துன்பம் என்று ஒன்று வருமாயின் உடனடியாக அதை போக்குவதற்கு தாய்ப்பசு எவ்வாறு ஓடி வருமோ கறவையும் கன்றும் ஒப்பார் என்று ராமன் தம்பியை புகழ்கிறான். அடுத்த பாடல், சாலிகை முதலான போர்ப்பரம் தாங்கிற்றெல்லாம் நீல் நிற ஞாயிறு கண்ண நெடியவன் முறையின் நீக்கி கோல் சோரி தனுவும் கொற்ற அனுமன் கை கொடுத்து கொண்டல் மேல் நிறை குன்றம் ஒன்றில் மெய்ம் மெலிவு ஆற்றல் உற்றான். சாலிகை என்பது கவசம், புதிய வார்த்தை. 2-3 வாரத்துக்கு முன்னால் இதே வார்த்தையை பார்த்திருக்கிறோம். கவசம் முதலான போர் பரம், பரம் என்பது பாரம், உடலுக்கு பூட்டி கொண்டிருக்கிற கவசங்கள், பாதுகாப்பு கருவிகள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முறையின் நீக்கி, எவ்வாறு எவற்றையெல்லாம் நீக்க வேண்டுமோ அவ்வாறெல்லாம் நீல் நிற ஞாயிறு அண்ணன் நெடியவன், இது ராமன், கருமை நிறம் பொருந்திய சூரியனை போன்ற ஒளி வீசக்கூடிய வெய்யோனுடி தன்மேனியின் விரிசோதியின் மறிய, அப்பேற்பட்ட ஒளி மிகுந்த ராமன் ஒவ்வொன்றாக கழட்டி கோல் சொறி தனுவும், இலக்குவன் கையில் இருந்த அந்த வேலையும் அனுமன் கையில் கொடுத்து இலக்குவனை ஆசுவாசப்படுத்திவிட்டு ராமன் மெயின் மெலிவாற்றல் உற்றான். ஐவன் மூலபல வேலையை அழித்து வந்திருக்கிறவன் தன்னுடைய உடம்பு நோவு எல்லாம் தீர்ப்பதற்காக கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி கொண்டு ராமன் அங்கே அருகில் இருக்கக்கூடிய ஒரு குன்றில் ஏறி அமர்ந்து கொள்கிறான் என்பதுடன் வேல் ஏற்ற படலம் நிறைவுறுகிறது.
இந்த படலத்தின் முக்கியமான நிகழ்வு இலக்குவன் வீடணனை காப்பாற்றுவதற்காக தன் உயிர் கொடுத்தான் என்பதுதான். இதை எடுத்துடலாம் சாமிநாதன். அடுத்த இதே எடுத்துடலாம். அடுத்த படலம் வானரர் களம் காண் படலம். இதற்கும் அடுத்த படலம் ராவணர் களம் காண் படலம். 2 படலம் இருக்கு. யுத்த களம், இதை வானரர் பார்ப்பது, இதை ராவணன் பார்ப்பது. அதன் பிறகு ராவணன் வதை. அதற்கு முன்னால் ராவணன் தேர் ஏறு படலம், ராமன் தேர் ஏறு படலம் என்று இறுதி போருக்காக ராவணன் தேர் ஏறும் படலம், ராமன் தேர் ஏறும் படலம். அதற்கு அடுத்த படலம் ராவணன் வதை படலம். இந்த வானரர் களம் காண் படலம், ராவணன் களம் காண் படலம் இரண்டிலும் கதை ஒரு இன்ச்சு கூட நகழ்வது இல்லை, அப்படியே தான் இருக்கும். இந்த படலத்தை ஏன் கம்பன் வைத்திருக்கிறான் என்றால், என்னுடைய பார்வைக்காக அடுத்த நிகழ்வு ராவணன் வதை. ராவணன் ராமன் பெரும்போர் நிகழ்கிறது. ராவணனுடைய சேனை ராமனுடைய சேனை பெரும்போர் நிகழ்கிறது. ஒரு ஃபைனல் ஸ்பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோமே, அது ஓடுவதற்கு தன்னுடைய வீரர்களை தயார் செய்வதற்காக, உற்சாகிப்பதற்காக எப்பேற்பட்ட ஒரு வெற்றி இந்த மூலபல சேனை அழிவு என்பதை நமக்கு தந்திருக்கிறது என்பதை தன்னுடைய வானர சேனைகள் உணர வேண்டும் என்பதற்காக ராமன் அவர்களை யுத்தகலத்தை போய் பார்த்து விட்டு வாருங்கள் என்று அனுப்புகிறான் என்பது என்னுடைய பார்வை. இல்லை என்றால் ஸ்ட்ரெயிட்டவே ராமன் தேரேறு படலம், ராவணன் தேரேறு படலம் என்று போயிருக்கலாம். 2 படலங்கள், வானரர் களம் காண் படலம், ராவணன் களம் காண் படலம் அடுத்தடுத்து வருகின்றன. இப்பொழுது வானரர் களம் காண் படலம் என்ற படலத்தை பார்க்க போகிறோம். என்ன நிகழ்கிறது என்றால் சொல்றேன். 30-35 பாட்டு இருக்கு. முழுக்க முழுக்க சண்டையின் நிகழ்வுகள், சண்டையால் என்ன நிகழ்ந்தது, எப்படிப்பட்ட அழிவு, போர்க்களத்தை பார்க்கும் பொழுது எவ்வாறு இருக்கிறது என்பதை போன்ற பாடல்கள் தான். அழிவு, ரத்தம், மலை, பிணம், இதெல்லாம் முழுக்க முழுக்க இந்த மாதிரி வர்ணனைகள் தான். சற்று வேகமாகவே போய்விடலாம். ராமன் இவ்வாறு ஒரு மலையின் மீது ஓய்வெடுத்து கொண்டிருக்க வானர வீரர்கள் எல்லோரும் ராமனை வந்து பார்க்கிறார்கள். கேட்கிறான், அட்டேப்பா இந்த மூலபல சேனைங்கிறது எவ்வளவு பெருசு, ராமா நீ ஒத்தையாளா எப்படிப்பா இது நிகழ்த்தினாய் என்று இவர்கள் கேட்க, நீங்களே போய் பார்த்துங்க ஐயா என்று ராமன் அவர்களை போர்க்களத்தை பார்ப்பதற்காக அனுப்புகிறான். கூட வீடணனையும் அழைத்து கொண்டு போங்கள் என்று சொல்கிறான். ஏனென்றால் வீடணன் அரக்கர் குலத்தைச் சேர்ந்தவன். இதுவரை இந்த சேனையெல்லாம் அவனுக்கு மிகவும் பரிச்சயமானவை. எனவே அவனே உங்களுக்கு எல்லாம் விளக்கி சொல்லுவான் என்று அந்த சேனையின் தன்மை, எப்பேற்பட்ட அழிவு என்பதையெல்லாம் கொடுத்து உங்களுக்கு எப்படி ஒரு ஃபைனல் பூஸ்ட் கொடுக்க போகிறான் என்பதற்காக என்று நான் கருதுகிறேன். பாடலை பார்க்கலாம். முதல் பாடல் வானரர் களம் காண் படலம். சாமிநாதன் முதல் பாடல் போடலாம். அடுத்த படலம் இதுக்கு அடுத்தது, இதுக்கும் அடுத்தது இதுதான். ஓகே, ஃபாண்ட் இல்லை, பாடல் 1 ஃபாண்ட் பெருசு பண்ணுங்க முடிஞ்சா. இது இல்லை, 1வது பாடல், இது 2வது. ஆயபின் கவியின் வேந்தும் அளப்பரும் தானையோடும் மேயினன் ராமன் பாதம் விதிமுறை வணங்கி வீந்த தீயவர் பெருமை நோக்கி நடுக்கமும் திகைப்பும் உற்றார் ஓய்வொரு மனத்தர் ஒன்றும் உணர்ந்திலர் நாணம் உற்றார். சாரி, வேற பாடல் போட்டீங்க, முதல் பாடல் போடணும். பாடல் 1. ஆயபின் கவியின் வேந்தும், கவியின் வேந்து, கவி என்றால் குரங்கு கூட்டம், வேந்து சுக்ரீவன், அவன் குரங்கு கூட்டத்தின் தலைவன். இதன் பிறகு இவ்வாறு நிகழ்ந்தவை பிறகு, அதாவது ராமன் அனுமனுக்கு நன்றி சொல்ல, அனுமனை ஆற தழுவிக்கொள்ள, அனுமனுக்கு தீர்காயசு என்ற பட்டம் வழங்க, இதெல்லாம் நிகழ்ந்த பிறகு ஆயபின் கவியின் வேந்தும் அளப்ப அரும் தானையோடும் வானரசேனையோடும் மேயினன் ராமன் இருக்கும் இடத்திற்கு சென்றான். மேவுதல் என்றால் செல்லுதல், சென்று அடைதல். ராமன் பாதம் விதிமுறை வணங்கி வீந்த தீயவர், மாண்டு போன தீயவர் பெருமை நோக்கி, தீயவர் பெருமையை நோக்கி, பெருமைன்னு செத்து போன அரக்கர்களுக்கு
பெருமை என்று எதுவும் கிடையாது. அந்த பெரிய எண்ணிக்கை, குவான்டிட்டி, நத்திங் டு டூ வித் குவாலிட்டி. தீயவர் அப்பேற்பட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர், அந்த எண்ணிக்கையின் பெரியதான தீயவர் எண்ணிக்கையின் பெரிது என்பதை நோக்கி நடுக்கமும் திகைப்பும் முற்றார் ஓய்வுறு மனத்தர். என்ன பண்றதுன்னு தெரியல, திங்கிங் ப்ராசஸ் ஓய்ந்து போய்விட்டது. ஒன்றும் உணர்ந்திலர் நாணம் உற்றார். நம்மெல்லாம் ஓடி போனோமே என்று அந்த வெட்கம் இன்னும் அவர்களுக்கு இருக்கிறது. அடுத்த பாடல் கேட்கிறான் சுக்ரீவன். மூன்றெழு சேனை வெள்ளம் உலகொரு மூன்றின் மேலும் நீண்டுள்ள அதனை ஐய எங்கனம் நிமிர்ந்தது என்ன தூண் திரண்ட அணைய தின்தோள் சூரியன் புதல்வன் சொல்ல காண்டினி அரக்கர் வேந்தன் தன்னொடும் களத்தை என்றான். மூன்றெழு சேனை வெள்ளம், சேனை வெள்ளம், ஏராளமான சேனை வெள்ளம், 70 வெள்ளம் சேனை வானரருடையது, அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான சேனை. மூன்றெழு சேனை வெள்ளம் உலகொரு மூன்றும் மேலும் நீண்டு உளம். இந்த மூலகத்தையும் தாண்டி நிற்கக்கூடிய அப்பேற்பட்ட சேனை ஐய அதை எவ்வாறு வெற்றி கொண்டாய், எங்கனம் நிமிர்ந்தது, அதனை எவ்வாறு கடந்து, அதனை எவ்வாறு வீழ்த்தி, அதனை எவ்வாறு கொன்று நீ மீண்டு வந்தாய் என்ன. சொல்பவன் யார்? தூண் திரண்ட அணைய தின்தோள் சூரியன் புதல்வன். சூரியன் புதல்வன் சுக்ரீவன். தூண் போன்ற திரண்ட வலிமை மிக்க தோளை உடையவன். அவன் சொல்ல அரக்கன் வேந்தன் தன்னோடு களத்தை காண்டி நீ என்றான் ராமன். அரக்கன் வேந்தன் வீடணன், அவனோடு சேர்ந்து போர்க்களத்தை பார்த்து விட்டு வா என்று எல்லோரையும் போர்க்களத்தை பார்ப்பதற்காக ராமன் அனுப்புகிறான். வேகமாக போகலாம். பல பாடல்கள். அடுத்த பாடல். தொழுதனர் தலைவர் எல்லாம் தோன்றிய காதல் தூண்ட எழுக என விரைவின் சென்றார் ராவணர்க்கு இளவலோடும் கடுகொடு பருந்தும் பாரும் பேய்களும் கணங்கள் மற்றும் குழுவிய களத்தை கண்ணில் நோக்கினர் துணுக்கம் கொண்டார். பாடலுக்கு வியாக்கியானமே தேவையில்லை. தலைவர் எல்லாம் தொழுதனர், ராமனை தொழுதனர். தோன்றிய காதல் தூண்ட எழுக என, தோன்றிய காதல் ராமன் மீது இல்லை, அந்த களத்தை பார்ப்பதற்குண்டான ஆசை. காதல் என்பது ஆசை. தோன்றிய காதல் தூண்ட, அந்த போர்க்களத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை தூண்ட எழுக என விரைவின் சென்றார் ராவணனுக்கு இடவலோடும். ராவணனுடைய தம்பி வீடணன் அந்த களத்தை பார்க்கிறார். எப்பேற்பட்ட போர்க்களம் என்றால் கழுகுடு பருந்தும் பாரும். பாரு என்பது கழுது போன்ற ஒரு வகையான பறவை. கழுகுடு பருந்தும் பாரும் பேய்களும் கணங்கள், பூதகணங்கள், நாய்கள் என்று எல்லோரும் குழுவிய போர்க்களத்தை கண்ணின் கண்டார், நோக்கினர், துணுக்கம் கொண்டார். அடுத்த பாடல். அந்த போர்க்களத்தை பார்த்தவுடன் இவர்களுடைய வெளிப்பாடு. ஏங்கினர் நடுக்கம் உற்றார் இறைத்து இறைத்து உள்ளம் ஏற வீங்கினர் வெறுவல் உற்றார் விம்மினர் உள்ளம் வெம்ப ஓங்கினர் மெல்ல மெல்ல உயிர் நிலைத்து உவகை ஊன்ற ஆங்கவர் உற்றதன்மை ஆரறிந்து அறையகிப்பார். அவர்களுடைய வெளிப்பாடு, அவருடைய என்னமெல்லாம் உணர்கிறார்கள் களத்தை காண்டவுடன் என்பது சொல்லப்படுகிறது. ஏங்கினர் நடுக்கம் உற்றார் இறைத்து இறைத்து உள்ளம் ஏற வீங்கினர் வெறுவல் உற்றார். வெறுவுதல் என்றால் அச்சப்படுதல். விம்மினர் உள்ளம் வெம்ம ஓங்கினர் மெல்ல மெல்ல உயிர் நிலைத்து உவகை ஊன்ற. இப்பேற்பட்ட சேனையை ராமன் வென்றுவிட்டானே என்ற சந்தோஷம் கொள்ள ஆங்கு அவர் உற்ற தன்மை யார் அறிந்து அறையற்கில்லார், யாரால் சொல்ல முடியும். அடுத்த பாடல். ஆயிரம் பருவம் கண்டும் காட்சிக்கோர் அளவிற்றென்றால் மெய்யின துறைகள் தோறும் விம்மினர் நிற்பது அல்லால் பாய்திரை பறவை ஏழும் காண்குறும் பதகர் என்ன நீ இருந்து உரைத்து என்றார் வீடணன் நெறியில் சொல்வான். ஆயிரம் பருவம் கண்டும், பருவம் என்பதற்கு ஆண்டு என்று பொருள். வருஷம், ஒரு ஆண்டு. ஆயிரம் பருவம் கண்டும், 1000 ஆண்டுகளாக நாம் பார்த்து கொண்டிருந்தாலும் காட்சிக்கு ஓர் அளவு இற்று. இதை நம்மால் முற்றுமாக கண்டு கொள்ள முடியாது. 1000 வருடம் காலம் இந்த போர்க்களத்தை உன்னிப்பாக நாம் பார்த்து கொண்டே இருந்தாலும் ராமன் செய்த இந்த அழிவை நம்மால் கணக்கிட முடியாது. 1000 பருவம் கண்டும் காட்சிக்கு ஓர் அளவிற்று என்றால் மேயின துறைகள் தோறும் விம்மினர் நிற்பது அல்லால். துறைகள் என்பது இடம்.
ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும் பொழுது அந்தந்த இடத்துல நின்று அடையப்பா அடையப்பா என்று விம்மினர் நிற்பது அல்லால் பாய் திரை பறவை ஏழும் காண்குறும் பதகர். திரை அலைகள், அலைகள் பாய்வது, பாய் திரை, பறவை ஏழும், பறவை என்றால் கடல், 7 கடல்களையும் ஒரே சமயத்தில் பார்க்க வேண்டும் என்ற ஆசை உடைய பாதகர்கள். அப்பேற்பட்ட ஆசை நிராசை என்பதாக பாதகர் என்று சொல்கிறார். அவர்கள் போல நாங்கள் ஆய்விடுவோம். எனவே நீ இருந்து உரைத்தி என்றார். வீடணனே, நீ பார்த்து என்னென்ன நிகழ்ந்தது அல்லது உன்னுடைய வர்ணனையா, வீடணன் அங்கே இல்லை, என்ன நிகழ்ந்திருக்கக்கூடும், ராமன் எவ்வாறு இதை நிகழ்த்தினான் என்பதை நீ எவ்வாறு உணர்கிறாய் என்பதை எங்களுக்கு சொல் என்று இவர்கள் எல்லோரும் கேட்கிறார்கள். 2 புதிய வார்த்தை. பருவம். பருவம் என்பது ஆண்டு என்று சொன்னேன். கம்பராமாயணத்தில் முதலிலேயே இந்த வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது. ராமன் 14 ஆண்டு காலம் வனவாசம். 14 ஆண்டு காலம். அயோத்தியா காண்டத்தில் 14 ஆண்டு என்பது ஆண்டு என்று முதலில் சொல்லப்படும் பொழுது சொல்லப்படவில்லை. பருவம் என்ற வார்த்தை தான் அங்கும் கையாளப்படுகிறது. கூனி சொல்கின்றார் கைகேயிக்கு பருவம் ஆண்டு. அந்த பாடலை பார்த்து விடலாம். அடுத்த பாடலை போடலாம். இருவரத்தினில் ஒன்றினால் அரசு கொண்டு, கூனியுடைய வார்த்தை, இருவரத்தினில் ஒன்றினால் அரசு கொண்டு ராமன் பெருவனத்திட 7 பருவங்கள், 7 ஆண்டுகள், 7 பருவங்கள் பெயர்ந்து திரிதரச் செய்தி ஒன்றினால் செழுநிலம் எல்லாம் ஒரி வழிப்படும் உன் மகற்கு ஈது உபாயம் என்றாள் என்று. பருவம் என்பதால் ஆண்டு. அயோத்தியா காண்டத்தில் ராமனை வனம் போகச் செய்வதற்காக கூனி சொல்லும் சூழ்ச்சி 7 பருவங்கள் ஆண்டு. அதே போல பதகர் என்ற சொல் புதியது. பாதகர், பாதகம் செய்பவர்கள் என்று பொருள். அதன் பயன்பாடு திருமூலருடைய ஒரு பாடலில். அடுத்த பாடல் போடலாம். வால். பேராசைக்காரர்கள் எவ்வாறு பணத்தை பதுக்கி வைக்கிறார்கள் என்பதை சொல்ல வந்த திருமூலர், எட்டி பழுத்த இருங்கனி வீழ்ந்தன ஒட்டிய நல்லறம் செய்யாதவர் செல்வம் வட்டி கொண்டு ஈட்டிய மண்ணின் முகந்திடும் பட்டி பதகர் பயன் அறியாரே என்று. அடுத்த பாடல் வீடணன் சொல்ல ஆரம்பிக்கின்றான் போர்க்களத்தை பற்றிய வர்ணனை. இதற்கப்புறம் ஒரு 30 பாடல் இதே போலத்தான் போகும். காகப்பந்தர் செங்களம் எங்கும் செரிகால ஓகத்து அம்பின் பொன்றின வேணும் உடல் ஒன்றி மேகச் சங்கம் தொக்கன வீழும் வெளியின்றி நாகக் குன்றின் நின்றன காண்பின் நமரங்காள். நமரங்காள், நம்முடையவர்களே, நமக்கு வேண்டப்பட்டவர்களே, என்னுடையவர்களே, என்னுடைய சுற்றுமே, என்னுடைய உறவே, என்னுடைய நண்பர்களே, நமரங்காள். யானைகள் வீழ்ந்து கிடக்கின்றன. விண்ணை எட்டும் அளவுக்கு போக இருக்க முடியும். ஆனால் காகங்கள் பிணத்தை தின்பதற்காக காகங்கள் யுத்தகலத்தை சுற்றி காகங்கள் ஒரு பந்தல் போட்டு விட்டன அந்த யுத்தகலத்தின் மேல். காகப்பந்தர் செங்களம் என்றும் ஒரு பெரிய பந்தல் போடப்பட்டு இருக்கிறது யுத்தகலத்திற்கு மேல. ஓலை பந்தல்லாம் கிடையாது. காகங்கள் எல்லாம் அங்கே நின்று பந்தல் போட்டது போல அடைத்து ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றன. செரிகால ஓகத்து அம்பின், ஓகம் என்பது பெரும் கூட்டம், ராமன் ஏவிய அம்பு. பொன்றின வேணும், செத்து போனாலும் உடல் ஒன்றி மேகச் சங்கம், சங்கம் என்றால் கூட்டம், மேக கூட்டங்கள் போல கிடக்கின்றன. ஆனால் இடைவெளி இல்லாமல் ஒன்றோடு ஒன்றி உடல் ஈசி கொண்டு கிடக்கின்றன. நாகக்குன்றின், நாகம் என்பது யானை, நாகக்குன்றின் நின்றன காண்மின் நமரங்காள். நமரங்காள் நம்முடையவர்கள். எத்தனை பேருக்கு இந்த நமரங்காள் என்ற வார்த்தை ஒரு பல்பு எரியும்னு எனக்கு தெரியல. எனக்கு நன்றாக எரிந்தது. ஏனென்றால் பாடல் நீதிநெறி விளக்கத்தில் வந்த ஒரு வார்த்தை. இந்த பாடல் அற்புதமான ஒரு பாடல். இந்த சொல்லாக்கத்தை கொண்டு அதையும் சொல்கிறேன். இதோட வால் போடலாம். நமரங்காள். அடுத்த பாடல். நீரிற் குமிழி இளமை நிறை செல்வம் நீரிற் சுருட்டும் நெருந்திரைகள் நீரில்
எழுத்தாகும் யாக்கை நமரங்காள் என்னை வழுத்தாதது எம்பிரான் மன்று என்று நீதிநெறி விளக்கத்தின் யாக்கை நிலையாமை செல்வம் நிலையாமை எல்லாம் சொல்லும் குமரகுருபர சுவாமிகள் எங்கள் ஊரில் பிறந்தவர். சாரி, அவர் ஊரில் நான் பிறந்தேன், அதான் கரெக்டான வார்த்தை. நீரில் குமிழி இளமை நிறை செல்வம் நீரில் சுருட்டும் நெடுந்திரைகள் நீரில் நீரில் எழுத்தாகும் யாக்கை நமரங்காள் என்னே வழுத்தாதது எம்பிரான் மன்று என்று நமரங்காள் என்ற அந்த சொல். அடுத்த பாடல், வீடணன் போர்க்களத்தை வர்ணித்துக் கொண்டிருக்கின்றான். வென்றி செங்கண் வெம்மை அரக்கர் விசை ஊர்வ ஒன்றிற்கு ஒன்று உற்று அம்பு தலைப்பட்டு உயிர் நுங்க பொன்றி சிங்கம் நாக அடுக்கல் பொலிகின்ற குன்றில் துஞ்சும் தன்மை நிகர்க்கும் குறி காணீர். வென்றி செங்கண் வெம்மை அரக்கர் விசை ஊர்வ, அரக்கர் கூட்டம் வேகமாக அழிவுபட, ஒன்றிற்கு ஒன்று அம்பு உற்று தலைப்பட்டு உயிர் நுங்க, நுங்குதல் என்றால் பருகுதல், உண்ணுதல், சாப்பிடுதல். அம்பு இவர்களுடைய உயிர்களை எல்லாம் குடித்துவிட, பொன்றி இந்த அரக்கர்கள் எல்லாரும் செத்து போக, பொன்றுதல் என்றால் மாண்டு போது, சிங்கம் நாக அடுக்கல் பொலிகின்ற குன்றில் துஞ்சும் தன்மை, சிங்கங்கள் யானை மீது தூங்குவது போன்று அரக்கர்கள் எல்லாம் விழுந்து கிடக்கிறார்கள். யானையின் மீது இருக்கக்கூடிய வீரர்கள் யானையின் மீதிலேயே விழுந்து கிடக்கிறார்கள், ஒரு குன்று போல என்று. சிங்கங்கள் மலை மீது, நாகம் என்பது மலை என்றும் பொருள் கொள்ளலாம், யானை என்றும் பொருள் கொள்ளலாம். சிங்கங்கள் மலை மீது தூங்குவது போல இந்த அரக்க வீரர்கள் அவரவர்களுடைய யானையின் மீதே உயிர் இழந்து கிடக்கிறார்கள் என்பது வர்ணனை. அடுத்த பாடல், அழியின் பொங்கும் அங்கணன் ஏவும் அயில்வாழி களியில் பட்டார் வாழ்முகம் மின்னும் கரையிலா புலினத்திட்டின் கண் அகன் வாரி கடல் பூத்த நளின காடே ஒப்பன காண்பின் நமரங்காள். நம்முடையவர்களே, அழியின் பொங்கு, அழி என்பால் தன்னழி, கருணை, அருள் என்று பொருள். அழியில் பொங்கும் அங்கணன், இவன் ராமன், அழகிய கண்ணை உடையவன், கருணை மிகுந்த அருள் பொங்கும் கண்ணை உடையவன் ராமன். அழியில் பொங்கும் அருள் மிகுந்த கண்ணை உடைய ராமன் ஏவும் அயில்வாளி, கூர்மையான அம்புகள் பட்டதால் களியில் பட்டார் வாழ்முகம், களி, ராமனுடைய அம்பால் நம் உயிர் போகிறதே என்று மகிழ்ந்து சந்தோஷப்பட்டவர்களாக இறந்து போன அரக்கர்களுடைய வாழ்முகம், ஒளி வீசுகின்ற முகங்கள், மின்னும் கரையிலா புலினத்திட்டின் கண் வாரி கடல் பூத்த நளினக்காடு. நளினம் என்றால் தாமரை, தாமரை எவ்வாறு மலர்ந்து இருக்குமோ அதுபோல மலர்ந்த முகத்தை உடையவராக இந்த அரக்கர்கள் செத்து போயிருக்கிறார்கள். ஒரு பெரிய தாமரை, ஒரு புலினம் என்பது, புலினம் என்றால் மணல், மணல் திட்டு, அங்கங்க மணல் திட்டு, நடுநடுல வாரிக்கடல், அதில் பூத்த தாமரை மலர்கள் போல இந்த அரக்கர்கள் முகம் மலர்ந்து உயிர் தொடர்ந்திருக்கிறார்கள், இதை பாருங்கள் என்று வீடணன் வர்ணிக்கின்றான். அடுத்த பாடல், இந்த அழி என்பதற்கு கருணை என்று சொன்னேன், அருள் என்று சொன்னேன். அதன் ஒத்த சொல்லாக்க பாடல் சம்பந்தருடைய தேவாரம். விழிதரு நீரும் மண்ணும் விசும்படும் மணலும் ஆகி அழிதரு பேரருளாளன், அழிதரு பேர் அருளாளன், அருளை பொழியக்கூடிய சிவபெருமான். அரண் ஆகிய ஆதிமூர்த்தி கழிதரு வண்டு பன்சை கமல் கொன்றையினோடு கணிந்த ஒளிதரு வெண்பிறையான் உறையும் இடம் உற்றியூரே என்று அழி என்றால் அருள்மழை என்று பொருள். அடுத்த பாடல், ஒழுகிப்பாயும் மும்மத வேழமும் உயிரோடும் எழுகிற்கில்லா செம்புனல் வெள்ளத்து இடையிற்ற பழகிற்கில்லா பல்திரை தூங்கும் படர்வேலை முழுகித் தோன்றும் மீன் அரசு ஒக்கும் முறை நோக்கி. யானைகள் மதநீ சொரிந்து மும்மத வேழை, மும்மதம் என்பது 3 இடங்களில் யானைக்கு மதம் தோன்றும் என்பது, கன்னம், கபோலம், பீஜம் ஆகிய 3 இடங்களில் மதநீர் சொரியும். மும்மத வேழம், 3 விதமான மத நீர் பொழியக்கூடிய, வேழம் என்றால் யானை, உயிரோடு இருக்கின்றன. ஆனால் செம்புனல் வெள்ளத்து இடையிற்ற,
இரத்த ஆற்றுக்குள்ள மாட்டிக்கொண்டு விட்டன. எனவே அவளால் எழுந்திருக்க முடியவில்லை. எழுகிற்கில்ல, உயிரோடு இருக்கின்றன, ஆனால் எழுகிற்கில்ல. இது எவ்வாறு இருக்கின்றனால், கடலுக்குள்ளேயே இருக்கிற மீன் துள்ளி எழ முயற்சிப்பது போல இந்த யானைகளால், மீன் துள்ளி வெந்துவிடும், யானைகளால் அவ்வாறு துள்ளி வர முடியவில்லை. அந்த காட்சியை பாணுங்கள் என்று வீடணன் தன்னுடைய வீரர்களுக்கு சுட்டி காண்பிக்கின்றான். மும்மத வேழம், 3 மதம். இது இந்த வார்த்தையை பார்த்தவுடன் எனக்கு ஒரு பாடல் ஞாபகத்துக்கு வந்தது. யானைக்கு மும்மதம் என்பதை சொல்வதுதான் பாடல். பாடல் சற்றே விசித்திரமானது, ஒரு சின்ன கதையோடு சேர்ந்தது. இதை எடுத்துடலாம். ஒட்டக்கூத்தருக்கும் புகழேந்தி புலவருக்கும் பயங்கர சண்டை எப்பவுமே. புகழேந்தி புலவரையும் அவருடன் சேர்ந்த பலரையும் சிறையில் அடைத்து விட்டார் ஒட்டக்கூத்தர். அந்த சிறையில் அடைக்கப்பட்டவர்களுக்கு புகழேந்தி புலவர் பாடல்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டே போகிறார். ஒரு நாள் ஒட்டக்கூத்தர் சிறைக்கு வருகிறார். அங்கிருக்கும் ஒவ்வொருவரையும் பார்த்து, நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொல்லவில்லை என்றால் தலையை வெட்டி விடுவேன் என்று சொல்லி புகழேந்தி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. அங்கே இருக்கும் ஒரு ஆளை பார்த்து ஒட்டக்கூத்தர் கேட்கிறார். முதல் 2 வரி அவரோடது. மோனை முத்தமிழும் மும்மதமும், அதுக்காக தான் அந்த பாட்டை கொண்டு வந்தேன். மும்மதம், 3 மதங்கள் உடைய யானை. மோனை முத்தமிழ் மும்மதமும் பொழி யானை முன் வந்து எதிர்ந்தவன் யாரடா, எனக்கு எதிர்த்தாப்புல வந்து நிற்கிறையே நீ யாரடா என்று ஒட்டக்கூத்தர் கேட்க, புகழேந்தி புலவர் நல்லா சொல்லி கொடுத்துருக்கார். அவன் பதில் சொல்கிறான். நீ யானையா? நான் யாரு தெரியுமா? நான் அங்குசம். இவன் கொயவன், குசப்பயல். குசன் கொயவன், குசப்பயல். இவன் பதில் சொல்கிறான். கூனையும் குடமும் கொண்டு சட்டியும் பானையும் வனை அங்குசப்பயல் யான் என்று. அங்குசப்பயல், நீ யானைன்னா நான் அங்குசம். நீ மோனை முத்தமிழ் மும்மதமும் பொழி யானை என்று தன்னை மும்மதமும் பொழி, அந்த மும்மதம் என்பதற்காகத்தான் இந்த பாடலையும் எடுத்துக்கொண்டு வந்தேன். இத்துடன் என்னுடைய உரையை நான் இன்ற வகுப்பில் நிறைவு செய்து கொள்கிறேன். அதற்கு முன்னால் ஒரு சிறிய விண்ணப்பம். இந்த விண்ணப்பத்தை எவ்வாறு வைப்பது என்று தெரியவில்லை, ஆனால் விண்ணப்பம் வைத்துத்தான் தீர வேண்டும் என்று நான் என் பாடல் எடுத்துடலாம். வகுப்பு முடிந்தது. ஒரு கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறேன். எனக்கு 80 வயசாச்சு. அது ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். கம்பன் வகுப்பில் நாயகன் கம்பன்தான், வரதராஜன் அல்லன். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. எனக்கு 80 வயசாச்சு, எனக்கு பாடணும், என் பேரை பாட்டு எழுதணும், என்னை வாழ்த்தணும், எல்லோருக்கும் ஆசை இருக்குது. எல்லோரும் வாழ்த்துங்கள், ஏற்றுக்கொள்கிறேன். பாடல் எழுதி அந்த பாடலை கம்பனின் வகுப்பில் சொல்ல வேண்டும். சென்ற வாட்டை ஜோஷி ஒரு பாடல் எழுதி கொடுத்தாரு. சரி பரவாயில்ல போடுங்க அப்படின்னு. இந்த வாட்டி அதே போல் அரசி பழனியப்பன் என்னை முன்னிலைப்படுத்திக் கொள்வதில் எனக்கு எந்த விதமான விருப்பமோ ஆர்வமோ இல்லை. ஆனால் இந்த விருப்பத்திற்கு தடை சொல்வது மரியாதை இல்லை என்பதால் தயவு செய்து இந்த வகுப்புடன் இதை தயவு செய்து நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொண்டு, அரசி பழனியப்பன் அவர் பாட வேண்டும் என்று விரும்பிய அந்த பாடலை திரையிலும் பார்க்கலாம். சாமிநாதன், நீங்க 15வது பாட்டுக்கு அப்புறம் இருக்கிற வாலுக்கு போயிடலாம், சிவப்பு கலர்ல இருக்கும். நீங்க பாடலை திரையில் காண்பிக்கலாம். பழனியப்பன் நீங்கள் வாசிக்கலாம். இதுக்கு அடுத்து கடைசிக்கு போயிடுங்க. 42வது ஸ்லைடு. சாமிநாதன், ஸ்லைடு நம்பர் 40 இல்லைன்னா 41. இன்னும் கீழே, இன்னும் கீழே, இன்னும் கீழே, இன்னும் கீழே, இன்னும் கீழே, இன்னும் 15க்கு அப்புறம் 15. இதுதான் கரெக்ட். ஓகே. பழனியப்பன், அரசி பழனியப்பன். வணக்கம் ஐயா, எல்லாருக்கும் வணக்கம். ஐயா ஒரு நிமிஷம், சாரி. கரெக்ட் கரெக்ட். நமது ஐயா அவர்கள், அதில் நான் பேரை சொல்றதுலையும் சொல்லியிருக்கேன். அதனால திரு ஆக்கிவா அவர்கள் திருவாட்டி கிரிஜாமையார் உடனாக நிகழ்ந்த 1000 பிறைகாண் விழாவில் அடியை வாசித்து அளித்த திருத்த சாங்கம். மற்றவங்கள மியூட் பண்ணீங்க சாமிநாதன். படிங்க.
இந்த திருத்த சாதகம் பற்றி எல்லாரும் பழனியப்பன், அரசர்களை போற்றி புலவர்கள் பாடியது, இறைவனை போற்றி அடியவர்கள் பாடியது. இதிலே இந்த தசாங்கத்துக்கு முன்னோடி நமது மாணிக்க வாசகர் அவர் தசாங்கம் பாடியிருக்கிறார். பிற்காலத்திலே பாரதியார் எல்லாம் பாடியிருக்கிறார்கள் தசாங்கம். இவர் எப்படி அரசர்? இவர் வெண்பாவுடைய வேந்தர். அந்த வேந்தர் என்ற முறையில் அடியன் அவரை ஒரு வேந்தராக பார்த்து அவருக்கான நாம் நாடு என்று அமைத்து பாடியது. அதை விரைவாக வாசிக்கிறேன். முதலில் நாமம். கண் பார்க்க பேரழகே, காண பசுங்கிளியே, வெண்பாவின் வேந்தற்கு மேவு பெயர் விண்டுரைப்பாய். உடனே கிளி சொல்லுது, நாமம் திருக்காஞ்சி மால் நாமம். ஆனா நான் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அந்த பேர் ஐயாவுக்கு இல்லை. அது பின்னால் தெரிய வந்தது, அது அத்தாளநல்லூர் இறைவருடைய பெயர் என்று. நாமம் திருக்காஞ்சி மால் நாமம் ஓர்ந்துணர்க, நாமம் பகர்வதில்லை நாம். அவர் பெரியவர் என்பதால் அவருடைய பெயரை சொல்ல வேண்டாம் என்று நாமம் பகர்வதில்லை நாம். அவருடைய நாடு. பேசும் கிளியே, பெருமானார் ஆக்கிவா, வாசம் செய் நாடதனை வாய் மலர்க, நேசமுடன் ஒற்றுமையாய் மூவினத்தார். தமிழ் மலை சீனம் இல்லையா? ஒற்றுமையாய் மூவினத்தார் ஓவியமாய் வாழ்கிற நற்றமிழும் ஆள் சிங்கை நாடு. அது அங்கே தமிழும் ஒரு ஆட்சி மொழி, அதனால நற்றமிழும் ஆள் சிங்கை நாடு. அடுத்து போடுங்க சாமிநாதன். அடுத்த ஸ்லைடு. ஓகே. அவருடைய ஊர் பதி எப்படி வச்சுக்கலாம். வான் பறக்கும் பைங்கிளியே, மாண்புடையார் ஆக்கிவா, தான் பிறந்த சீர்பதியை சாற்றிடுக, மான் அருளி செய்கைகளால் ஆழ்வார்கள் வாழி அருளி செயல் வாழி என்று அவருடைய தனித்தமிழ் திவ்ய பிரபந்தத்துக்குடைய தனித்தமிழ் வார்த்தை என்று நினைக்கிறேன். இது வைணவ பிரியார்களுக்கு தெரியும். மான் அருளி செய்கைகளால் பன்னிருவர் செந்தமிழ் சீர் சேர்த்த திரு வைகுண்டம் அன்னார் பதி. 12 ஆழ்வார்களால் பாடல் பெற்ற ஸ்தலம். அந்த ஸ்தலமே நம்ம ஐயாவுடைய ஊர். 6 அஞ்சுகமே, மாண்புடையார் ஆக்கிவா ஆரெதுவோ, கொஞ்சு மொழி கொண்டு கூறிடுக, விஞ்சுமுயர் கம்பன்பா ஆழி கலந்தளைந்து முத்தெடுக்கும் அன்பரவர் ஆராய்ச்சி 6. எப்படி கம்பனுடைய ஆழியில ஐயா ஒரு ஆராய்ச்சியை கொண்டு ஆரை கொண்டு அங்கே கலந்து அங்கே அலைந்த ஆராய்ச்சி செய்யக்கூடியவர். நிறைய நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார், நமக்கெல்லாம் தெரியும். அடுத்து மலை. மலைக்கும் அழகுடைய பைங்கிளியே, வேந்தர் நிலைக்கு நிகர் மலையை நீ சொல், இழைக்காமல் இந்த வயதிலும் இழைக்காமல் தான் பறந்து கம்பன்பா தாரணியில் சேர்ப்பதனால் வான் பரப்பே அன்னார் மலை. இது ஒரு இது பார்த்தேன். அதாவது இமயமலை கூட 29,000 சொச்ச அடி. ஆனால் நம்ம வான ஊர்தி பறக்கிற தூரம் உயரம் அதை விட அதிகம். அதனால இவருக்கு இமயமலையை விட உயர்ந்த மலை இவருடைய வான்பரப்பு தான் இவருடைய மலை. அடுத்த பாடல் ஐயா. தேர். கொள்ளை அழகுடைய கூர் அலகு பைங்கிளியே, கொள்ளை அழகுடைய கூர் அலகு பைங்கிளியே, வெள்ளைப்பா வேந்தரவர் மேவும் தேர். வெண்பா அது வெள்ளைப்பா அப்படின்னு சொல்லலாம். வெள்ளைப்பா வேந்தரவர் மேவும் தேர் சொல்லுகனி, உள்ளங்களெல்லாம் உலவி நிலை கொள்ளும் தெள்ளு தமிழ்கம்பன் தேர். உள்ளங்கள் எல்லாம் உலவி நிலை கொள்ளும் தெள்ளு தமிழ்கம்பன் தேர். அதாவது தேர்னா அது உழவுனா மட்டும் பார்த்தாது, நிலை கொள்ளணும். அது மாதிரி அவர் உலவி நம்முடைய நெஞ்சங்களில் எல்லாம் நிலை கொள்கிறார். அதனால அவருக்கு கம்பன் அது எதை கொண்டு தெள்ளு தமிழ்கம்பன் தேர். அடுத்து படை. கொத்தியே நெல்மணி உட்கொண்டு மழலை மொழி தத்தையே, வேந்தர் படை சாற்றிடுக, பத்திமையால். நமக்கெல்லாம் பத்திமை தான் வர்றோம் இல்லையா? பத்திமையால்
சேர்ந்து வியாழனன்று தேர் அழுந்தூர் கம்பரசம் மாந்துபவர் யாரு? நாம் எல்லாரும். சேர்ந்து வியாழனன்று தேரழுந்தூர் கம்பரசம் மாந்துபவர் வெற்றிப்படை. அடுத்து பறை. சாய்ந்து நடைபயிலும் தத்தையே ஆக்கிவா வாய்ந்த முரசம் மகிழ்ந்துரைப்பாய் ஆய்ந்த தமிழ். அவர் தமிழ் படித்தவர் அல்ல, அவர் பொறியாளர். தமிழை அவராக ஆராய்ச்சி செய்து பலவிதமாக தமிழை படித்து கலித்துறை வெண்பா என்றால் வெண்பாவில் மிகவும் தேர்ந்தவர். வெண்பாவேந்தர் என்று பல காலம் முன்னாலேயே பட்டம் பெற்றவர். இதெல்லாம் தெரியும். நான் புதுசா ஒன்று சொல்லலை. ஆய்ந்த தமிழ் யாப்பறிந்தே ஆளுகிற அஞ்சுகொச்சல் வெண்பாவாம். அதாவது அவருடைய அந்த வெண்பா அமைப்பா பார்த்தாலே ரொம்ப ஆசையா இருக்கும். எப்படி இந்த அடிக்கு அப்புறம் இந்த அடி போடுறாரு. இப்போ ஒரு அண்மையில அவருடைய 100 வெண்பா அந்தாதி படிக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. வாய்ப்போட பேர் எனக்கு கிடைத்தது. அற்புதமான 100 வெண்பாக்கள், அப்படி சரளமான நடை. அது மாதிரி யாப்பறிந்தே ஆளுகிற அஞ்சுகொச்சொல் வெண்பாவாம் பா பொழிவே வெற்றி பறை. அவருடைய பறை வெண்பா பொழிவு. அடுத்து மாலை. பழங்கள் மிகுத்துண்ணும் பைங்கிளியே வெண்பா களங்கண்டார் மாலை கழரே. அவருடைய மாலை எதுவென்று அந்த கிளி கேட்கிறோம். உளங்களெல்லாம் கம்பன்பா தூவ கனிந்து வளர் நெஞ்சிகளின் அன்பு மலர். அன்பு மலர்கின்ற மாலை, அன்பு மலர் மாலையே ஆம். அடுத்து கொடி. பச்சை கிளியே நம் பாவாளர் ஆக்கிவா இச்சை கொடியை இசைந்துரைப்பாய் நற்சமயம் விண் தழுவ. அதாவது அவர் சமய சொற்பொழிவாளர் அல்ல, இருந்தாலும் திருமுறை மாநாட்டிலே பேசுகிறார், திருமூலரை பற்றி பேசுகிறார், ஆன்மீகம், அவர் ஆன்மீகம் பரப்புகிறார் என்று நாம் சொல்லலாம். நற்சமயம் விண் தழுவ கம்பன் விதைத்த பண்பாடுயர கொண்ட தமிழே கொடி. அவருக்கு தமிழ் வாய்த்திருக்கு இல்லையா, அதான் கொடி. அந்த தமிழால இது ரெண்டையும் தூக்கி பிடிக்கிறார். அதனால கொண்ட தமிழே கொடி. அடுத்து போடுங்க. அடுத்த ஸ்லைடு சாமிநாதன். இது அது கடைசியா, ஏன்னா அந்த பிரசாங்கத்துல வாழ்த்து மாதிரி வராது, அதனால ஒரு தனி ஒரு 2 வெண்பா எழுதியிருக்கேன். பிறையாயிர பெருவிழா வாழ்த்து. அம்மை கிரிஜாவும் ஆக்கிவா ஐயாவும் செம்மை நலமேனி சிறப்புடனே இம்மண்ணில் கண்ணல் தமிழ் வளர்க்க கம்பன் புகழ் வளர்க்க. இம்மண்ணில் கண்ணல் தமிழ் வளர்க்க கம்பன் புகழ் வளர்க்க இன்னும் ஒரு நூற்றாண்டிரும். அடுத்து அவங்க ஊர் அத்தாழநல்லூர். அத்தாழநல்லூர் அரணார் திருவருளே, அத்தாழநல்லூர் அரணார் திருவருளே எத்தலத்தும் வந்தே இயக்குவதால். எல்லாத்துக்கும் ஒரு மூல காரணம் இருக்கும்ல. ஐயாவுடைய புகழ், ஐயாவுடைய இவ்வளவு சிறப்பா நம்மளெல்லாம் ஒரு மைக்கி கட்டி போட்டுருக்கிறார் கம்பர் இலக்கியத்துல. அப்படின்னா அவருக்கு அந்த அத்தாளருடைய சிவன், அவர் பிறந்த ஊருடைய சிவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அத்தாழ நல்லூர் அரணார் திருவருளே எத்தலத்தும் வந்தே இயக்குவதால் முத்தான வாழ்வுற்றார் சிந்தை வளமுற்றார் கம்பன்பா ஆழ்வுற்றார் ஆக்கிவா ஆம். ஆழ்வாரே ஆக்கிவா ஆம். இவர் ஒரு 13வது ஆழ்வார். மிக்க நன்றி. வாய்ப்பு கொடுத்த ஐயாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி பழனியப்பன் ஐயா அவர்களே. இதை ஸ்லைடு எடுத்துடலாம் சாமிநாதன். நான் சொன்னது போல தயவு செய்து இந்த வகுப்புடன் என்னுடைய 80வது நிறைவு பற்றிய வாழ்த்துக்கள் அவற்றிற்கெல்லாம் ஒரு முடிவு வைத்து கொள்ள வேண்டும். எல்லோரும் தயவு செய்து இதற்கு ஒத்துழைப்பீர்கள். இந்த வகுப்பின் நாயகன் கம்பன் வரதன் அல்லன் என்பதை நினைவூற்றி கொண்டு இன்றைய வகுப்பு பற்றி கருத்துரை, கலந்துரையாடல், வினா ஏதாவது இருந்தால் சொல்லலாம். ஓப்பன் டு ஆல் நவ். ஒவ்வொருவரும் தங்களை அன்மியூட் பண்ணி கொண்டு வகுப்பு பற்றிய கருத்துக்கள் சொல்லலாம். நன்றி. நான் ஒரே ஒரு சஜஷன் மட்டும் மிஸ்டர் சுவாமிநாதனுக்கு ஒரே ஒரு சஜஷன் மட்டும். அந்த இதுல அந்த டாப் லைன்ல ஸ்லைட் ஷோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணா ஸ்லைட் பெருசா வரும். அப்படி இல்லைன்னா கீழே அந்த வால்யூம் ஸ்லைடர் இருக்கும், அதுக்கு பக்கத்துல லெஃப்ட் சைட்ல ஒரு பட்டன் இருக்கு, டிவி மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணாலும் சரி இது ஸ்கிரீன்ல அது பெருசா வரும். இது மிஸ்டர் சுவாமிநாதனுக்கு பர்டிகுலரா
or whoever is monitoring the slides, அவங்களுக்காக இது. தேங்க்யூ ஜோஷி. நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம் ராமகிருஷ்ணன். எனக்கு கவிதைகள்லாம் நல்லா இருந்தது. அடுத்ததாக இந்த ஆலிங்கனம் பண்றது இருக்கு இல்லையா, ராமர் வந்து அன்பரை அப்பப்போ ஆலிங்கனம் பண்றது. இந்த ஆலிங்கனம் பண்ணாலே இவளோட அந்த இப்போ நாங்கள் உங்களோட ராமாயண கிளாஸ் கேட்கறதுனால எங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஆகுது. அது மாதிரி இந்த ஆலிங்கனம் பண்றதுனால ராமர் வந்து சார்ஜ் ஆகுறது இவருக்கு ஹனுமானுக்கு அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஹனுமானோட வெற்றிக்கு காரணமே அதான் தான் இருக்கணுங்கிறது அடியறது கருத்து. தாராளமா இருக்கலாம். நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள் மற்றவர்கள்? ராஜன், புத்தேலுக்கு என்ன அர்த்தம் சொன்னீங்க நீங்க? எதுக்கு? சாரி, என்ன கேட்டீங்க முகுந்தன்? புத்தேலுக்கு என்ன அர்த்தம் சொன்னீங்க? புத்தேல்னா தெய்வம்னு அர்த்தம்ப்பா. ஏன்னா புத்தேல்னா தேவர்கள்னு பிரபந்தத்துல வரும், அதனால கேட்டேன். இது வந்து வாழும் உலகு குரல்ல வருது. புத்தேளில் வாழும் உலகு அப்படின்னு குரல்ல வரும் பிரபந்தத்துல, அதனால கேட்டேன். மற்ற கருத்துக்கள்? நான் ஸ்ரீமதி பேசுறேன். இந்த இலக்குவன் மார்பில் வேலை தாங்கி அது முதுகு வழியாக போயிட்டு கம்பன் பதிவு செய்கிறான். அதாவது சுத்த வீரனுக்கு தான் மார்பில் ஆயுத புகுந்து முதுகின் வழியாக வரும் என்பது. அதனால இலக்குவனின் வீரத்தை பாராட்டி கம்பன் எழுதியிருக்கிறார். இதில் எனக்கு ஒரு அழகான பாடல், புறநானூற்று பாடல் எனக்கு இங்கே சொல்ல வேண்டும் என்ற ஆசை. ஒரு வயதான பெருமகள், அவள் என்ன செய்கிறாள், போர்க்களத்தில் ஒரு நீண்ட வாளை எடுத்துக்கொண்டு அப்படியே இந்த கீழே விழுந்து கிடந்த பிணங்களை புரட்டி கொண்டே செல்கிறாள். ஏனென்றால் அவளது சுற்றி எல்லாரும் உன் மகன் புறம் கண்டு ஓடிவிட்டான் என்று சொன்ன உடனே அவளுக்கு கோபம் இருந்துடுகிறது. நான் இந்த வாளை எடுத்துக்கொண்டு அப்படியே புரட்டி பார்த்து கொண்டே போகிறாள். அவன் யாராவது என் மகனை நான் காணாமல் போனால், அவன் புறமுதுகிட்டு இருந்தால் அவன் வேல் பின்னால் பாய்ந்து முன்னால் வந்திருக்கும். அதனால நான் எப்படி இருக்கிறான், இறந்து கிடக்கிறான் என்பதை பார்ப்பதற்காக அவள் போகிறாள். ஒரு இடத்தில் அப்படியே அவன் புறம் கொண்டு ஓடி இருந்தால் என் பால் அருந்திய என்னுடைய திருத்தனங்களை நான் வாள் கொண்டு வெட்டி விடுவேன் என்று சபதம் போட்டு சொல்கிறாள். ஆனால் அவள் போய் பார்க்கிறாள், பையன் நன்றாக சிதைந்து கிடக்கிறாள். அவனது மற்ற உறுப்புகள்லாம் தெரியவே இல்லை. அப்பொழுது அவர் சொல்லுகிற பாட்டு, அவர் புலவர், அந்த ஈந்த ஞான்றினும் பெரிது, ஈண்டு பொழுதினும் பெரிது வள்ளுவர் கூறியது போல அந்த பையனோட சிதைந்த மேனியை பார்த்து விட்டு அவர் சொல்கிறார், நான் வந்து இந்த ஞான்றினும் பெரிது வந்தனள் அப்படின்னு சொல்கிறார். இது ரொம்ப அழகான பாடல். நன்றி ஸ்ரீமதி, நன்றி. மற்ற கருத்துக்கள் வேற யாராவது? வேறு ஏதும் கருத்துக்கள்? வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. அதாவது இந்த ஒரு அரைக்கினுடைய பேர் சொன்னீங்க, இளங்கனியா இளங்கன்னியா. அந்த அரைக்கு என்ன செய்யறாங்கன்னா, அறம் வெல்லும் பாவம் தோற்கும்னு சொல்லி அனுமனை அனுமதிச்சு இளைஞர்களுக்குள்ள விடுறாங்கன்னு நீங்க சொன்னீங்க. அவங்க பேரு இளங்கன்னியா இளங்கனியா? லங்கினி. லங்கினி. நங்கினியா? லங்கினி. இளம்னு சொன்னாங்க. இலங்கையை காக்கும் தேவதை, அதனால் இளங்கினி. இளங்கினி. ஓ ரைட், நன்றிங்க. லங்கையை காக்கும் தெய்வம் லங்கினி. லங்கைன்னு வராதுங்கனால இளங்கினி. நான் இளமையான ஒரு பெண்ணோட. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஓகே, வேற ஏதாவது கருத்துக்கள் மற்றவர்கள் ஏதாவது? இல்லை என்றால் வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். சாமிநாதன். நன்றி, வணக்கம் சார். சாமிநாதன், இவங்க சொன்ன சஜஷன் எல்லாம் பார்த்துங்க. எப்படி, I don't know, the next class it will be you or somebody else.
டசன்ட் மேட்டர், பட் டீமுக்குள்ள நீங்க யாரா இருந்தாலும் சொல்லுங்க அவங்க கிட்ட. ஓகே, அனைவருக்கும் நன்றி, எல்லோருக்கும் நன்றி. அடுத்த வகுப்பு வானரர் களங்கான் படலம் தொடர்ந்து களங்கான் படலமும் முடிக்க முடியுமா என்று பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி.